ஹாய் கைஸ். ஸோ நம்ம இப்போ என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோன்னா ஏஇ 2022 நடந்த சிவில் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரு சேம் கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கும் நீங்கள் எடுத்திங்கன்னா. ஸோ இதே ஃபார்மேட்டில் தான் வந்து அவங்க டென்டேட்டிவ் கீக்கான கொடுத்துருந்த கொஸ்டின் பேப்பரும் இருக்கும். ஸோ நீங்கள் அதையே எடுத்து வச்சுக்கோங்க, இந்த வீடியோ பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து அவங்க கொடுத்த ஆன்சருக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ், அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எந்தெந்த யூனிட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனலைஸும் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க பார்ப்போம். சில மோஸ்ட்லி எல்லா கொஸ்டினுக்கும் வந்து ப்ராப்பரான ஆன்சர் வந்து அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குமானா கொஞ்சம் டவுட்டு தான். சில கொஸ்டின்ஸ்க்கெலாம் எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு தெரியல. ஸோ இருந்த வரைக்கும் வந்து மேக்ஸிமம் ஒரு 170 கொஸ்டின் பக்கம் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the type of fire hazard which refers to the possibility of fire occurring and spreading inside the building itself. அதாவது ஃபயர் நடக்குது, பில்டிங்குள்ளேயே பரவுது அப்படிங்கிறது நீங்கள் ஜென்ரலாகவே யோசிச்சா போட்டுடலாம். அது வந்து இன்டர்னல் ஹசார்ட்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு ஆன்சர். ஸோ இது வந்து இன்டர்னல் ஹசார்ட்ஸ் ஆர் த ஹசார்ட்ஸ் விச் ஆரிஜினேட் இன்சைடு த பவுண்ட்ரிஸ் ஆஃப் ஏ பில்டிங். ஸோ ஒரு பில்டிங் பவுண்ட்ரிஸ்குள்ளே ஆரிஜினேட் ஆகக்கூடிய ஒரு ஹசார்ட்ஸ் தான் வந்து இன்டர்னல் ஹசார்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, பிளேன் ஆஃப் எக்லிப்டிக் இஸ் இன்க்ளைன்டு டு த பிளேன் ஆஃப் ஈக்குவேட்டர் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 23 டிகிரி 27 மினிட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் பார்த்த வரைக்கும் 23 டிகிரி 29 மினிட்ஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் டேட்டா தான், ஓகேவா, சர்வேலேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ராம்ஸ்டைன் டைப் இன் டெலஸ்கோப் இஸ் டீல்ஸ் வித். ஸோ அது வந்து எதோட டீல் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்க, ஐபீஸோட தான் டீல் பண்ணுது. ஆக்சுவலாக வந்து ஐபீஸ் இன் கெப்லர்ஸ் இன்டர்னல் ஃபோக்கஸிங் டெலஸ்கோப் இஸ் ராம்ஸ்டைன்ஸ் ஐபீஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஃபோர்த்து கொஸ்டின் ஒரு ப்ராப்ளம். ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் இஸ் 12 சென்டிமீட்டர் அண்ட் ஸ்டேடிய இன்டர்வல் அண்ட் லென்த் பிட்வீன் ஆப்ஜெக்டிவ் அண்ட் வெர்டிக்கல் ஆக்சிஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் 4 mm and 8 cm ரெஸ்பெக்டிவ்லி. த இன்ஸ்ட்ருமெண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் ஆர். ஸோ அவங்க வந்து மல்டிபிள் கான்ஸ்டன்ட் அடிட்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ் தான் கேட்குறாங்க. ஃபோக்கல் லென்த் எஃப் சொல்லிட்டாங்க 12 சென்டிமீட்டர்னு, ஸ்டேடியா இன்டர்வல் ஐ வந்து 4 mm, லென்த் வந்து 8 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ மல்டிபிள் கான்ஸ்டன்ட்ஸ் எஃப் பை ஐன்னு போடுவோமா, எஃப்ங்கிறது 120. ஆக்சுவலாக வந்து சென்டிமீட்டருக்கு எம்எம்மில் மாற்றிடலாம். 120 by ஐங்கிறது 4 mm. யூனிட் வந்து சேம் பண்ணிக்கிறோம். 120 by 4னா 13 கிடச்சிரும். அப்போ ஆப்ஷனில் 13 இருக்குதுன்னா 3 ஆப்ஷன் 30 இருக்குது. ஸோ அடுத்தது அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் வந்து கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, எஃப் ப்ளஸ் டி அப்படிங்கிறத போடணும். எஃப்ங்கிறது வந்து 12 சென்டிமீட்டர், டிங்கிறது 8 சென்டிமீட்டர், 12 + 8னா 20 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 30 இருக்குது, ஆனால் 20 இருக்குது. ஆனால் வந்து யூனிட் பார்க்கணும், மீட்டரா சென்டிமீட்டரா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ மீட்டர்னு கொடுத்துக்கனால நமக்கு கிடைச்ச சென்டிமீட்டர், அது வந்து மீட்டராக மாற்றணும், 0.2 மீட்டர். ஓகே. ஸோ அடுத்து வந்து 5th கொஸ்டின். சம் ஆஃப் த 3 angles ஆஃப் ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள். இது வந்து எப்படி இருக்குன்னா, ஆல்வேஸ் மோர் தென் 180. ஃபார் எ ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் த சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் மோர் தென் 180 பட் லெஸ் தென் 540 டிகிரி. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 180 டிகிரிக்கு மேலே அதிகமாக இருக்கும், ஆனால் 540 விட அதிகமாக போயிடாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஏ ட்ரையாங்கிள் இஸ் செட் டு பி வெல் கண்டிஷனல் வென் இட் இஸ் ஆங்கிள் சுட் பி லை பிட்வீன். ஸோ ட்ரையாங்கிள் வந்து நீங்கள் வெல் கண்டிஷனல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எதுக்குள்ளே இருக்குன்னா 30 டிகிரி டு 120 டிகிரி அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து வெல் கண்டிஷனல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அடுத்தது, த சூட்டபிள் மெத்தட் ஃபார் செட்டிங் அவுட் கர்வ் ஆன் த ரஃப் கிரவுண்ட். ஓகேவா. எந்த மெத்தட் வந்து ரஃப் கிரவுண்டில் வந்து கர்வ் செட் பண்ணுறதுக்கு சூட்டபிள் மெத்தடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தியோலைட் மெத்தட் தான் வந்து ப்ராபர்லி மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் டிஎன்பிசிக்கு வந்து டேக்கியோமெட்ரிக் மெத்தட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 தியோலைட் மெத்தடில் தான் அந்த வார்த்தை வரும். ஸோ அதான் அது என்ன வார்த்தை அப்படி வருங்கிறத எழுதி வச்சுருக்கேன். இன் திஸ் மெத்தட் நோ செயின் ஆர் டேப் இஸ் ரெக்யூர்ட் டு ஃபிக்ஸ் த பாயிண்ட்ஸ் ஆன் த கர்வ். ஓகேவா. 2 தியோலைட் மெத்தடில் வந்து செயினும் டேப்பு தேவையில்லை பாயிண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கர்வில். ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இட் இஸ் மோஸ்ட்லி சூட்டபிள் வென் த கிரவுண்ட் சர்ஃபேஸ் இஸ் நாட் ஃபேவரபிள் ஃபார் செயினிங் அலாங் த கர்வ் டியூ டு அண்டுலேஷன் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது 8th கொஸ்டின் என்னென்னா, a temperature correction and pull correction
ஸோ மே ஹேவ் சேம் சைன் ஓகேவா. ஸோ இது வந்து மே ஹேவ் சேம் சைன் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இப்போ டெம்பரேச்சர் கரெக்ஷன்னா ஆல்ஃபா இன்ட்டு மீன் டெம்பரேச்சர் மைனஸ் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் இன்ட்டு லென்த்து. ஸோ இது வந்து நமக்கு தெரியும் ஆல்ஃபா இன்ட்டு டிஎம் மைனஸ் டி நாட் இன்ட்டு எல் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். ஸோ மீன் டெம்பரேச்சர் வந்து ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சரை விட அதிகமாக இருந்தால் டெம்பரேச்சர் கரெக்ஷன் வந்து பாசிட்டிவ். மீன் டெம்பரேச்சர் வந்து ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சரோட கம்மியாக இருந்தால் டெம்பரேச்சர் கரெக்ஷன் வந்து நெகட்டிவ். அதே வந்து புல் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா பிஎம் மைனஸ் மீன் புல் மைனஸ் ஸ்டாண்டர்ட் புல் இன்ட்டு எல் பை ஏஇ, அதாவது பிஎல் பை ஏஇ தான் இந்த மாதிரி எழுதியிருப்போம். ஸோ அதே வந்து மீன் புல் வந்து ஸ்டாண்டர்ட் புல்லை விட அதிகமாக இருந்துச்சுன்னா புல் கரெக்ஷன் வந்து பாசிட்டிவ், அதே வந்து ஆப்போசிட்டாக வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்கும், எரர்ஸ் இன் செயினிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் டியூ டு டெம்பரேச்சர் ஓகேவா. எரர் டியூ டு டெம்பரேச்சர் அப்படின்னா குமுலேட்டிவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ எரருக்கும் கரெக்ஷனுக்கும் ஜஸ்ட்டு ஆப்போசிட் தான். ஒரு ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ எரர் என்ன பண்ணுறீங்களோ ப்ளஸ் பண்ணுறீங்கன்னா கரெக்ஷன் வந்து மைனஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வேரியேஷன் இன் புல் அப்படின்னு வந்துச்சுன்னா இது டெம்பரேச்சர்னு வந்தால் குமுலேட்டிவ் ப்ளஸ் ஆர் மைனஸ், வேரியேஷன் இன் புல்னு வந்துச்சுன்னா காம்பன்சேட்டிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிறது அந்த புக்கில் இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த லைன் ட்ரான் த்ரூ பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் டிக்ளினேஷன் ஓகேவா. ஈக்குவல் டிக்ளினேஷன் வந்துச்சுனாவே ஐசோகோனிக் லைன், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிளேன் டேபிள்னால் வந்து 75-60 ஓகேவா. 75 சென்டிமீட்டருக்கு 60 சென்டிமீட்டர் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிளேன் டேபிள். இது கண்டிப்பாக ஐடிஐக்கு வந்து சர்வே டிராஃப்ட்மேனாக இருக்கட்டும், ரோடு இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா அது நல்லா தெரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ இன்னொன்று வந்து 60 சென்டிமீட்டருக்கு 45 சென்டிமீட்டர் ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இஃப் ஏ ஷாஃப்ட் இஸ் சைமல்டேனியஸ்லி சப்ஜெக்டட் டு டார்க் டி அண்ட் பெண்டிங் மூமெண்ட் எம், the ratio of maximum bending stress to the maximum shearing stress. maximum bending stress na sigma max, maximum shearing stress na tau max. maximum bending stress na 32 m by d cube nu varum, maximum shear stress na 16 t by d cube nu varum. So ரெண்டுக்கு ரேஷியோ போட்டிங்கன்னா 2 m by t nu varum. ஸோ அதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஓகே. ஸோ அடுத்தது the central deflection of a simply supported beam of length L with a moment m at the end is ஓகேவா. அப்போ சென்ட்ரல் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோனா ml ஸ்கொயர் பை 16 இதில் வருது ஓகேவா. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் மொமெண்ட் அட் எம் அட் த எண்டு ஓகேவா. அப்படி இருந்துச்சுன்னா ml ஸ்கொயர் பை 16 இது கொஞ்சம் சால்வ் பண்ணணும், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஆன்சர் வரும் ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின்னா, ஏ பீம் ஆஃப் ஏபி இஸ் ஃபிக்ஸ்டு அட் போத் எண்ட்ஸ் கேரிஸ் அ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் இன்டென்சிட்டி ஆஃப் Q per யூனிட் லென்த் ரன் ஓவர் த என்டையர் லென்த். அதுதான் இங்கே டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள். AB is fixed at both ends carries UDL Q per unit length run over the entire length ஓகேவா. due to some constructional defects the end B, இந்த ஏபின்னு கொடுத்துருக்குன்னா இந்த B வந்து என்ன ஆச்சுன்னா reduced to a simple support, அதாவது ப்ராப்பர் கேண்டிலிவர் மாதிரி மாறிடுச்சு. அப்படி மாறிச்சுன்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் பெண்டிங் மூமெண்ட் அட் ஏல வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக M இருந்துச்சா m/2ன்னு மாறிச்சா. ஸோ m - m/2 டிவைட் பை mன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 15 வரும். அதாவது 50% தான் வந்து பெண்டிங் மொமெண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இதில் அர்த்தம் ஓகே. இல்லைன்னா வந்து நீங்கள் இது m/2 - m/mன்னு போட்டிங்கனாலுமே உங்களுக்கு வந்து 1.5 வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு எல்லாம் கரெக்ட் தான் ஓகேவா. அதாவது 50% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். A simply supported beam of AB is loaded W per unit length shown in figure Young's modulus IE ஓகே இதெல்லாம் கொடுத்துட்டாங்களா. டிஃப்ளெக்ஷன் இந்த பீம், அதாவது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் UDL கொடுத்து அதுக்கான டிஃப்ளெக்ஷன் கேட்டிருக்காங்க 5WL/4/384 EI. ஸோ இதில் வந்து இந்த Wங்கிறது வந்து நிறைய பேத்துக்கு வந்து கான்ட்ராவர்சி ஆச்சு. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. சிம்பிள் டேட்டா தான், ஆனால் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க இந்த கொஸ்டினில். ஸோ அடுத்தது என்னென்னா, சாலிட் ஷாஃப்ட் ஆஃப் டயாமீட்டர் D is subjected to a twisting moment T such that maximum shear stress developed is tau ஓகேவா. diameter D, twisting moment T, shear stress வந்து maximum shear stressனால் டவுன்ட்டாங்க. அது என்ன ஆச்சுன்னா டயாமீட்டர் வந்து 0.5 D குறைச்சிட்டாங்க. நார்மலாக Dன்னு இருந்து 0.5 D குறைச்சிட்டு how much torque must be reduced to so that shear stress remains the same. shear stress வந்து சேமாக இருக்குன்னா எவ்வளோ டார்க்கை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. T/2 T/8 T/4 T/16 கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக தெரியும் மேக்ஸிமம் shear stressனால் 16 T/πd³. ஆனால் இங்கே வந்து 15 அதாவது 0.5 Dன்னு குறைச்சிங்கன்னா 16 T1/T/2 ஹோல் க்யூப்னு வரும். இந்த D3/2³ 8ன்னு வந்துடும். அப்போ ஆக்சுவலாக வந்து 16 T/πd³ வந்து ஆக்சுவலாக τ1, அந்த τ1/8 ஓகேவா.
ஸோ இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து T/8ங்கிறத வந்து இதோட சரியான விடை. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா, டயாமீட்டர் ஆஃப் எ கர்னல் ஆஃப் எ ஹாலோ சர்க்குலர் செக்ஷன். ஹாலோ சர்க்குலர் செக்ஷன்னா அதை அப்போ இந்த எசன்ட்ரிசிட்டி பார்ப்போம். Z/A அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ ஹாலோ சர்க்குலர் செக்ஷனுக்கு வந்து d² + d²/8d அப்படின்னு படிச்சிருப்போம். டயா கேட்டிருக்காங்க. ஸோ டயாங்கிறப்ப 2 டைம்ஸ் ஆஃப் எசன்ட்ரிசிட்டி. ஸோ d² + d²/4d அப்படிங்கிறது வந்து இதோட ஆன்சர். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, elongation in a bar of length L and constant thickness T uniformly tapering in B at one end to a width B at the other end. அப்போ elongation கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. PL/B - P × TE log base E B/V. ஓகேவா? இதை சால்வ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஆன்சர் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, if a material has a modulus of elasticity 240 GN/m², modulus of rigidity வந்து 8 GN/m², then the Poisson ratio of the material would be. ஸோ நமக்கு தெரியும் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸோட ரேஷியோ இது E = 2g × 1 + μ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஈங்கிறது யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துட்டாங்க. அதான் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி 240 கொடுத்துட்டாங்க. மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி வந்து 18 கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து பாய்சான் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் டவுட்டாக இருந்தாலும் ஆல்ரெடி லாங் ஏகோன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அது வேணால் போய் பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஈங்கிறது யங்ஸ் மாடுலஸ், ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஸ்லோப் அட் த ஃப்ரீ எண்ட் ஆஃப் எ கேண்டிலிவர் பீம் ஆஃப் லென்த் எல். அப்போ கேண்டிலிவர் பீம்னு சொல்லிட்டாங்களா, எல் கேரிங் எ பாயிண்ட் லோட் W அட் ஃப்ரீ எண்ட். டபிள்யூங்கிற லோடு வந்து ஃப்ரீ எண்டில் ஆக்ட் ஆச்சுன்னா அதோட ஸ்லோப் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ WL²/2E இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டேட்டா தான். ஓகே. ரேஷியோ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி டு மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஃபார் எ பாய்சான் ரேஷியோ ஆஃப் 0.25 would be. அப்போ பாய்சான் ரேஷியோ கொடுத்துட்டாங்க மியூங்கிறது. அப்போ மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ரெண்டுக்கும் ரிலேஷன் இருக்கிற ஒரு ஃபார்முலா தான் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா E = 2g × 1 + μ. ஓகேவா? அவங்க கேட்டது என்ன, மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி டு மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, அதாவது G/E தான் கேட்டிருக்காங்க. தயவு செஞ்சு மாற்றி போட்டுறாதீங்க, E/Gன்னு போட்டுறாதீங்க. ஸோ G/Eன்னு போட்டிங்கன்னா 1/2 × 1 + μன்னு வரும். மியூக்கு பதில் 0.25 போட்டிங்கன்னா 1.25, இது போட்டிங்கன்னா 0.4ன்னு வரும். ஸோ அதான் வந்து இதோட ரேஷியோ. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். A rod tapers uniformly from a 30 mm to 15 mm diameter in a length of 300 mm. Okay. If the rod be subjected to an axial load of 6 kN, find the extension of the rod. ஸோ del தான் கேட்குறாங்க. நமக்கு தெரியும் PL/Aங்கிறது தெரியும். ஸோ PL/Aங்கிறது ரெண்டு டயா இருக்கா, டேப்பர் ஆகுது 30 mmலேருந்து 15 mm குறையுது. அப்போ வந்து π/4 × d1 × d2. ஸோ PL/A சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.025 mm அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா, இதில் கால்குலேஷன் பண்ணுறது எல்லாம் பண்ணிடுவீங்க. இந்த 25 அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கான்ஸ்டண்ட்டாக வந்துடும். இந்த யூனிட் டிஜிட்டில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மேட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் சப்கிரேட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேட் லோட் டெஸ்ட் வரும். ரிலேட்டிவ் டென்சிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் பெனட்ரேஷன் டெஸ்ட். ஸ்கின் ஃப்ரிக்ஷன் அண்ட் பாயிண்ட் பேரிங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா வந்து உங்களுக்கு சைக்ளிக் பைல் லோட் டெஸ்ட். அண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்னா ப்ரெஷர் மீட்டர் டெஸ்ட். ஸோ பிளேட் லோட் டெஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து பேமெண்ட் டிசைன் ஹைவேக்குள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் அந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நோட்ஸை வந்து ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீட்டிங் ப்ரெஷர் இஸ் அப்ளைட் அண்ட் ரிலீஸ்டு பிஃபோர் த ஆக்சுவல் லோடிங் இஸ் கமென்ஸ்டு. ஓகேவா? சீட்டிங் ப்ரெஷர் இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர். ஓகேவா? அதை வந்து 7 kN/m². இதில் வந்து நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் பைல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் படிச்சிங்கன்னா இந்த சாயிலில் வந்து இந்த டாபிக் வரும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, SPT அதாவது ஸ்டாண்டர்ட் பெனட்ரேஷன் டெஸ்ட் வாஸ் கண்டக்டட் இன் எ டென்ஸ் அண்ட் டெபாசிட் அட் எ டெப்த் ஆஃப் 22 மீட்டர். அப்போ டெப்த் எவ்வளோனா 22 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அண்ட் எ வேல்யூ ஆஃப் 48 வாஸ் அப்சர்வ்டு ஃபார் N. ஸோ அப்சர்வ்டு வேல்யூ N அப்சர்வ்டு வந்து 48 சொல்லிட்டாங்களா. டென்சிட்டி ஆஃப் சாண்ட் வந்து காமா 15 kN/m² சொல்லிட்டாங்க. டிட்டர்மின் த வேல்யூ ஆஃப் N கரெக்டட் ஃபார் ஓவர் பர்டன் ப்ரெஷர். ஸோ ஓவர் பர்டன் கரெக்ஷனுக்கு வந்து N கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கால்குலேஷன் இருக்குது பாருங்கள். ஓவர் பர்டன் கரெக்டட் வேல்யூ, ஸோ N' ஆர் N0 அப்படின்னு கேட்டிங்கன்னா N0 = CN × N அப்சர்வ்டு. ஸோ இந்த அப்சர்வ்டு வேல்யூவோட ஒரு
சிஎன்ங்கிற வேல்யூவை மல்டிபிள் பண்ணும். சிஎன்னா நார்மலைசிங் கரெக்ஷன் ஃபேக்டர். ஓகேவா, சிஎன்ங்கிறது நார்மலைசிங் கரெக்ஷன் ஃபேக்டர். அப்போ நார்மலைசிங் கரெக்ஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோன்னா 350 டிவைடட் பை சிக்மா டேஷ் ப்ளஸ் 70. 350ங்கிறது போட்டுருங்க. சிக்மா டேஷுங்கிறதுனா டெப்த்து எவ்வளோ 22 மீட்ரு, அதோட டென்சிட்டி ஆஃப் சாண்ட் என்ன 15. ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் கிடச்சிரும். ஸோ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்னாவே என்ன, அந்த டெப்த்துன்ட்டு யூனிட் வெயிட்டு தானே வரும். ஓகேவா, ஸோ அப்படி பண்ணுறப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.875 கிடைக்கும். ஸோ நமக்கு தெரியும் N0ங்கிறது வந்து ஓவர் பர்ன் கரெக்டர் வேல்யூ N0 CN இன்ட்டு N அப்சர்வ்டு 0.875, அப்சர்வ்டு என்ன 48 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 42 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா, வைப்ரோ ஃப்ளோட்டேஷன் டெக்னிக் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் காம்பேக்டிங் கோர்ஸ் சாண்ட் அண்ட் கிராவல்ஸ். ஓகேவா. ஸோ இது வந்து நீங்கள் வந்து அந்த ஷீ ஃபுட் ரோலர், ஓகேவா, அந்த வைப்ரேட்டர்ஸ் எது அதுக்கு கிளேக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், சாண்டுக்கு, கோர்ஸ் கிராவலுக்கு அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி அடிக்கிறதுக்காக இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்து டேஷ் இஸ் த ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் ஷியரிங் ஸ்ட்ரென்த் இன் மோஸ்ட் நேச்சுரல் சாயில். ஓகேவா, அது ஃப்ரிக்ஷனுங்கிறத வந்து கீ கொடுத்துருக்காங்க. ஃப்ரிக்ஷன் இஸ் மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் இன் மோஸ்ட் நேச்சுரல் சாயில் அப்படிங்கிறத வந்து ஆன்சர். ஸோ புக்கில் வந்து கொகிஷனும் இருந்துச்சு, ஸோ பார்த்துக்கோங்க. The area ratio of the split spoon sampler. ஓகேவா, ஸ்பிளிட் ஸ்பூன் சாம்பிளர் அப்படின்னு கேட்டாங்க, ஏரியா ரேஷியோ கேட்டாங்களா. ஏரியா ரேஷியோ ஃபார்முலா என்னென்னா d0 ஸ்கொயர் மைனஸ் di ஸ்கொயர் பை di ஸ்கொயர் இன்ட்டு 100. d0 வந்து அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் த சாம்பிளிங் டியூப், di வந்து இன்சைட் டயாமீட்டர் ஆஃப் த சாம்பிளிங் டியூப். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். d0ங்கிறது 50.8 mmனும் diங்கிறது வந்து 34.9 mmங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இருந்தால் தான் இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50.8 ஸ்கொயர் மைனஸ் 34.9 ஸ்கொயர் டிவைட் பை 34.9 ஸ்கொயர் போட்டு இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 112% வரும். ஸோ அதை வந்து ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகே, அடுத்து an isobar is a curve connecting points of equal vertical pressure. அதுதான் வந்து isobar. During the initial stage of compaction in sandy soil, the dry unit weight with increase in water content, அதாவது ட்ரை யூனிட் வெயிட் வித் இன்க்ரீஸ் இன் வாட்டர் கண்டென்ட் இஸ் டிக்ரீஸிங். ஓகேவா, சாண்டி சாயிலாக இருந்தால் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து, அதாவது ட்ரை யூனிட் வெயிட் அதிகமாக வாட்டர் கண்டென்ட் குறையும் அப்படிங்கிறத வந்து கான்செப்ட்டு. ஓகேவா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இன் எ ஃப்ளோ நெட் த டிஸ்சார்ஜ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு. ஸோ ஃப்ளோ நெட்டில் வந்து டிஸ்சார்ஜ் Q = KH இன்ட்டு NF பை ND அப்படிங்கிறத படிச்சிருப்போம். நம்பர் ஆஃப் ஃப்ளோஸ் சேனல்ஸ் அப்படிங்கிறது NF, நம்பர் ஆஃப் ஈக்கு பொட்டன்ஷியல் ட்ராப்ஸுங்கிறது ND, ஹெட் காசிங் த ஃப்ளோங்கிறது H, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மிட்டிங் K. ஓகேவா, ஸோ இந்த KH NF எல்லாம் டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, ND மட்டும்தான் இன்வெர்ஸ்லியாக இருக்குது. ஸோ NDங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஈக்கு பொட்டன்ஷியல் ட்ராப்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா, லிக்விட் லிமிட் அண்ட் பிளாஸ்டிக் லிமிட் ஃபார் கிளே வந்து லிக்விட் லிமிட் வந்து 100%, பிளாஸ்டிக் லிமிட் வந்து 25% சொல்லிட்டாங்களா. ஹைட்ரோமீட்டர் அனாலிசிஸில் கிளே வந்து 50% ஆஃப் பார்ட்டிகல் ஸ்மாலர் தேன் த 0.002 mmன்னு சொல்லிட்டாங்க. ஐடென்டிஃபை த ஆக்டிவிட்டி கிளாசிஃபிகேஷன். ஸோ ஆக்டிவிட்டி கிளாசிஃபிகேஷன்னா ஆக்டிவிட்டி நம்பர் கண்டுபிடினா பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் டிவைடட் பை பர்சன்டேஜ் ஆஃப் கிளே பார்ட்டிகல்ஸ். ஓகேவா, ஐபிங்கிறது பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ், அது லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட்னு வரும், டிவைடட் பை பர்சன்டேஜ் கிளே பார்ட்டிகல்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா லிக்விட் லிமிட் எவ்வளோ 100, பிளாஸ்டிக் லிமிட் எவ்வளோ 20, 100 minus 25 75 டிவைட் பை பர்சன்டேஜ் ஆஃப் கிளே பார்ட்டிகல்ஸ் வந்து 50% கொடுத்துட்டாங்க. 75 by 50னா 1.5 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஆக்டிவிட்டி வந்து 0.75 விட கம்மியாக இருந்தால் அது இன்ஆக்டிவ்னு சொல்லுவோம். ஆக்டிவிட்டி வந்து 0.75லேருந்து 1.25 வரைக்கும் இருந்தால் நார்மல்னு சொல்லுவோம். ஆக்டிவிட்டி வந்து 1.25 விட அதிகமாக இருந்தால் அது ஆக்டிவ்னு சொல்லுவோம். ஓகேவா, இது வந்து 1.25 விட அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி ஆனது ஆக்டிவ் என்பது சரியான விடை. ஓகேவா. If soil particle size is ranging from 2 mm to 4.5 mm, it is called as coarse sand. ஸோ நான் தேர்ந்த வரைக்கும் கோர்ஸ் சேண்ட் அப்படிங்கிறது தான் வார்த்தை கிடச்சிது. ஆனால் அவங்க கொடுத்த ஆன்சர் என்னென்னா ஆவரேஜ் சேண்ட் அப்படிங்கிறத TNPSC 1080 கீழே கொடுத்துருந்தாங்க. ஸோ the process of excavating of the soil from the water in harbor to deepen the water level is called. துறைமுகத்தில் நீர்மட்டத்தை உயர்த்த நீரிலிருந்து மண்ணை தோண்டி எடுக்கும் வழிமுறையின் பெயர் என்னென்னா தூர்வாரல். அதான் வந்து ட்ரெட்ஜிங். இங்கிலீஷில் தெரியவில்லை என்றால் தமிழில் ட்ரை பண்ணவும். ஓகே, ஸோ பிரேக் வாட்டர்ஸ் ஆர்,
ஓகேவா. பிரேக் வாட்டர்ஸ்னால் மாசிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் பில்ட் ஜென்ரலி பேரலல் டு த ஷார்ட் லைன் டு ப்ரொடெக்ட் த ஷோர் ஏரியா டு கீப் அன்டிஸ்டர்ப்டு ஃப்ரம் வேவ் ஆக்ஷன். கரைக்கோட்டிற்கு இணையாக கட்டப்படும் ஒரு பேரமைப்பு எதற்காக எனில் அலையின் தாக்கத்திலிருந்து கரைப்பகுதி தொந்தரவு அடையாமல் பார்த்து கொள்ள. அதுதான் வந்து அலைத்தடுப்பு. ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா ஐசிஏஓ. ஓகேவா. ஐசிஏஓனா இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்ட்ஸ் த பேமெண்ட் வித் ஆஃப் ரன்வே ஆஃப் கிளாஸ் ஏ ஏர்போர்ட். கிளாஸ் ஏ ஏர்போர்ட்னா பேசிக் ரன்வே லென்த் எவ்வளோ இருக்குன்னா 2100 மீட்டர் அண்ட் அபோவ். ஓகேவா. 2100 மீட்டர் ஆர் அபோவாக இருக்கும். வித் ஆஃப் பேமெண்ட் வந்து 45 மீட்டராக இருக்கும். ஸோ அவங்க கேட்டது என்ன, பேமெண்ட் வித் தான் கேட்டிருக்காங்க. 45 மீட்டர் தான் இந்த ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா the free mean speed on a roadway is found to be 80 km/h. ஓகேவா. ஃப்ரீ மீன் ஸ்பீடு வந்து 80 km/h சொல்லிட்டாங்க. அண்டர் ஸ்டாப்டு கண்டிஷன் த ஆவரேஜ் ஸ்பேசிங் பிட்வீன் த வெஹிக்கிள் இஸ் 6.9 மீட்டர். வாட் இஸ் த கெப்பாசிட்டி ஃப்ளோ பெர் லேன். ஃப்ரீ மீன் ஸ்பீடு வந்து விஎம் 80 km/h. ஜாம் டென்சிட்டி அப்படிங்கிறத ஒரு டேர்ம் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாம் டென்சிட்டி ஈக்குவல் டு 1000/s. எஸ்ங்கிறது வந்து ஸ்பேசிங், அது வந்து 1000/6.9 vehicles per kilometer. கெப்பாசிட்டி ஆஃப் ஃப்ளோ யூஸிங் க்ரீன்ஷீல்ட் மாடல். ஓகேவா. க்ரீன்ஷீல்ட் மாடல் படி கெப்பாசிட்டி ஆஃப் ஃப்ளோ அப்படிங்கிறது என்னென்னா QM ஈக்குவல் டு, அதாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கெப்பாசிட்டி ஃப்ளோ பர் லேன் கேட்டிருக்காங்களா, VM × KM/4. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ VMங்கிறது வந்து மீன் ஸ்பீட் 80. KMங்கிறது வந்து ஜாம் டென்சிட்டி 1000/6.9 4 இருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2898.5 vehicles per hourனு வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 2900 vehicles per hour. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா மேக்ஸிமம் சேஃப் ஸ்பீட் ஃபார் டிரான்சிஷனல் கர்வ் ஆன் ப்ராட்கேஜ் ட்ராக். ஓகே. ப்ராட்கேஜ் ட்ராக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரயில்வேஸில் வரும். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா சேஃப் ஸ்பீடு ஃபார் மேக்ஸிமம் சேஃப் ஸ்பீடு V = 0.27 √R × CA + CD. இல்லைனா இது ஆல்ஃபா ஏ தான். ஓகேவா. சிஏங்கிறது ஆக்சுவல் கேண்ட், சிடிங்கிறது கேண்ட் டிஃபிஷியன்சி. ஓகே. The length of transition curve for a highway with a design speed of 100 km/h, horizontal curve of radius 200 meter, according to IRC empirical formula is. empirical formula transition curveக்கு வந்து 2.7 V²/R. 2.7 × Vங்கிறது 100 km/h. அப்போ V² 100 × 100 டிவைட் பை Rங்கிறது horizontal curve radius 200 மீட்டரா. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 135 மீட்டருங்கிறது வரும். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா அக்கார்டிங் டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் காங்கிரஸ் த மினிமம் டிசைரபிள் வித் ஆஃப் மீடியன் ஃபார் ரூரல் ஹைவே. ஸோ ரூரல் ஹைவேக்கு வந்து மினிமம் டிசைரபிள் வித்து ஓகே கேட்குறாங்க. ஓகேவா. மீடியனோடது அது 5 மீட்டர். ஓகே. டிராஃபிக் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு டிராஃபிக் டென்சிட்டி இன்ட்டு டிராஃபிக் ஸ்பீட் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். K = Q × V. ஸோ அடுத்தது என்ன, ரீஜனல் சர்வே இன்வெஸ்டிகேட்ஸ் எக்கனாமிக்கல், ஃபிசிக்கல் அண்ட் சோசியல் கண்டிஷன். ஸோ இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன்னா த பர்பஸ் ஆஃப் ரீஜனல் சர்வே இஸ் டு இன்வெஸ்டிகேட் த எக்கனாமிக்கல், ஃபிசிக்கல், சோசியல் கண்டிஷன்ஸ் ஆஃப் த ஏரியா டு பி கவர்ட் அண்டர் த டவுன் பிளானிங் ஸ்கீம்ஸ். ஓகேவா. இது வந்து அப்போ வந்து டவுன் பிளானிங் கொஸ்டின்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஓகேவா. டவுன் பிளானிங் யூனிட்லேருந்து வந்திருக்கு. சிலபஸில் ஹிடன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் மேட் அண்டர் ரீஜனல் சர்வே ஏர் ஆஃப் ஜென்ரல் நேச்சர். ஓகேவா. அப்போ ரீஜனல் சர்வே இன்வெஸ்டிகேட் என்ன பண்ணால் எக்கனாமிக்கல், ஃபிசிக்கல், சோசியல் கண்டிஷனோட அதெல்லாம் வந்து ஆய்வாக இருக்கும். ஓகே. கார்டன் சிட்டி கான்செப்ட் வாஸ் கிவன் பை சர் எபனேசர் ஹோவர்ட். ஓகேவா. கார்டன் சிட்டி the ideal of the planned residential community as devised by the English town planner Ebenezer Howard. ஸோ அவர் வந்து அந்த ஒரு புக்கு ஒன்று இருக்கும் டுமாரோ. ஓகேவா. டுமாரோ அப்படிங்கிற ஒரு புக் இருக்கும். ஸோ அதில் வந்து அவர் சொல்லியிருப்பார். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா if an ascending gradient of 1/50 meets and descending gradient 1/100 then deviation angle எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ deviation angle n = G1% - G2%. அதாவது எது கொடுத்துருந்தாலும் இடையில மைனஸ் போட்டுக்கோங்க. அப்போ அசெண்டிங்னு கொடுத்துருக்கனால ப்ளஸ் வரும், டிசெண்டிங்னா மைனஸ் வரும். ஆக்சுவலாக இது ஃபார்முலாவில் இருக்கிற ஒரு ஃபார்முலா ஃபார்மேட்டே இதுதான். G1% - G2%. அப்போ 1/50 கொடுத்துருக்காங்க மைனஸ், ஆல்ரெடி இது டிசெண்டிங்னு இருக்கா, டிசெண்டிங்க்கு மைனஸ் வரும், -1/100 வரும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து 0.03ங்கிறது ஆன்சர் வரும்.
இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடு, ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் போட்டுடலாம். ஆனுவல் டிப்ரிசியேஷன் இஸ் கிவன் பை ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ பை லைஃப் இன் இயர்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, இன் அனாலிசிஸ் ஆஃப் ரேட் the quantity of dry mortar for 10 meter cube brickwork is taken as. ஓகேவா, அப்போ வெட் மாட்டர் ரெக்யர்ட் ஃபார் 1 மீட்டர் கியூப் பிரிக் ஒர்க் வந்து 0.23 மீட்டர் கியூப் தேவைப்படும். அப்போ ட்ரை மாட்டர் ரெக்யர்ட் ஃபார் 1 மீட்டர் பிரிக் ஒர்க் 1 மீட்டர் கியூப் பிரிக் ஒர்க்னா 0.23 இன்ட்டு 1.33, அதாவது 0.3 மீட்டர் கியூப்னு கிடைக்கும். இந்த 1.33 என்ன பண்ணுறேன்னா எதுக்காக போட்டேன்னா 33% extra is taken for converting wet mortar to dry mortar and frog filling. இந்த 33% அதுக்காக தான் ஆட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக வெட் மாட்டராக இருந்தால் 0.23 m³ போட்டால் போதும். அண்ட் ட்ரை மாட்டர் கேட்டிருக்கனால அதில் ஒரு 33% அதிகப்படுத்திக்கிறோம். அப்போ வந்து 0.3 மீட்டர் கியூபாக கிடைக்கும். இந்த 1 மீட்டர் கியூபுங்கிறது 500 நம்பர் ஆஃப் பிரிக்ஸுக்கு நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ ட்ரை மாட்டர் ரெக்யர்ட் ஃபார் 10 மீட்டர் கியூபாக பிரிக் ஒர்க்னா 0.3 இன்ட்டு 10ங்கிறது வந்து 3 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் என்ன, ஜென்ரலி த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஃபார் தின் பார்ட்டிஷன் வால். தின் பார்ட்டிஷன் வால் வந்து வந்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து எந்த யூனிட்டில் அளப்பீங்கன்னா ஸ்கொயர் மீட்டரில் தான் அளப்பீங்க. இன் எ டீட்டெயில்டு எஸ்டிமேட் த ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஜென்சிஸ் இஸ் யூஷுவலி. ஓகேவா, 3 to 5%. ஸோ போன ஏஇ கொஸ்டின் படிச்சிருந்தீங்கன்னா இந்த தடவை ஜேடிஓக்கு ஒரு கொஸ்டின் கிடச்சிருக்கும். ஓகேவா, ஸோ அடுத்தது நெட் ஆனுவல் இன்கம் இன்ட்டு இயர் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது வந்து கேபிட்டலைஸ்டு வேல்யூ. ஓகேவா, பிக்அப் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். எது வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்டிவிட்டி இஸ் த டைம் கன்சியூமிங் பார்ட் ஆஃப் ஏ ப்ராஜெக்ட். கரெக்டு. பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் அ ஜாப் ஆர் கால்டு ஈவெண்ட்ஸ். அதுவும் கரெக்டு. லாஜிக்கலி அண்ட் சீக்வன்ஷியலி கனெக்டட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஃபார்ம் ஏ நெட்ஒர்க்கு. அதுவும் கரெக்டு. ஆக்டிவிட்டி விச் கன்சியூம்ஸ் மேக்ஸிமம் டைம் இஸ் கால்டு நோடா. தவறு. சம்மந்தமே இல்லாமல் ஒன்று இருக்குன்னா இதான் வந்து தவறான ஆன்சர். ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து என்னென்னா ஆக்டிவிட்டினா ரிசோர்ஸ் கன்சியூமிங் எலிமெண்ட். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துட்டு இந்த கொஸ்டின் அப்படி அடிக்கலாம். ஓகேவா, அடுத்து வந்து ஈவெண்ட்டை வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்டேஜு. டம்மிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸ்லெஸ் எலிமெண்ட். ஓகேவா, டம்மிங்கிறது வந்து ரிசோர்ஸ்லெஸ் எலிமெண்ட்டு. ஃப்ளோட்டுங்கிறது வந்து ஸ்பேர் டைம். ஓகேவா, ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா டோட்டல் ஃப்ளோட் ஃபார் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கிவன். ஸோ ஆக்டிவிட்டி வந்து 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 5 4 ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஃப்ளோட் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 to 2 தான் வந்து மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஏன்னா டோட்டல் ஃப்ளோட் இஸ் மினிமம் தென் த ஆக்டிவிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது வந்து ஃப்ளோட் எதுக்கு வந்து கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டினாவே லாங்கஸ்ட் பார்த்துன்னு நம்ம படிப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் எந்த இதுக்கு வந்து ஃப்ளோட் கம்மியாக இருக்கோ அதான் வந்து மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்த கொஸ்டின், ஃபார் கம்ஃபர்டபுள் லிவிங் கண்டிஷன்ஸ் த வென்டிலேஷன் சிஸ்டம் நீட்ஸ். ஓகேவா, ஸோ இதில் எல்லாமே தான் வரும். ரேட் ஆஃப் ஏர் சப்ளை அண்ட் ஏர் மூவ்மெண்ட்டு, டெம்பரேச்சர் ஆஃப் ஏர், ஹியூமிடிட்டி ஆஃப் ஏர், எல்லாத்தையும் தான் வந்து ஒரு வென்டிலேஷன் சிஸ்டமு எல்லாமே வந்து கவர் ஆகிடும். ஃபார் ப்ரொவைடிங் கம்ஃபர்டபுள் லிவிங் கண்டிஷன்ஸ் எ குட் வென்டிலேஷன் சிஸ்டம் must regulate air movement, air temperature, humidity. காற்று வழங்கப்படும் விகிதம், காற்றின் வெப்பநிலை, காற்றின் ஈரப்பதம் எல்லாமே வந்து காற்றோட்ட அமைப்புக்கு தேவை. ஓகேவா, ஸோ அடுத்தது இன் எனி ஷேப் ஆஃப் காலம் கன்ஸ்ட்ரக்ஷன் த பாண்ட் விச் கேன் பி யூஸ்ட் இஸ் இங்கிலீஷ் பாண்ட் ஆர் டபுள் ஃப்ளமிஷ் பாண்ட். ஓகேவா, இதில் வந்து சிஎம்சிபியில் வரும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. The irregular triangular portion of the arcade formed between the two arches is called spandrel. ஓகேவா, ஸோ ஸ்பேண்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்வெட்டி துளையிடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழில். அதாவது வந்து பார்த்திங்கன்னா irregular triangular portion of the arcade formed between two arches. ஒரு 2 ஆர்ச் ஃபார்ம் பண்ணுறப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய போர்ஷன் தான் வந்து ஸ்பேண்ட்ரில்னு சொல்லுவோம். ஓகேவா, அது வந்து மோஸ்ட்லி தே ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி ஃபில்டு வித் டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்ஸ். ஓகேவா, டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்ஸ் மூலிமா அது ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதாவது வெளியில் ப்ரொஜெக்ஷன் வந்து டிசைனாக தெரியும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்க மீன் பண்ணுறாங்க. இன் லெவிச் மேஷன்ட்ரி வென் ஆல் பிரிக்ஸ் ஆர் லைடு வித் தர் லென்த் இன் த டைரக்ஷன் ஆஃப் த வால்னா ஸ்ட்ரக்சர் பாண்டு. ஓகேவா, நமக்கு தெரிஞ்சதான் செங்கலின் நீளவாட்டில் பக்கத்தை சுவருக்கு இணையாக அமைக்கும் பிணைப்பு வந்து என்னென்னா நீளவாட்டு பிணைப்பு. ஓகேவா, நீளவாட்டு தமிழில் படிச்சிங்கன்னா சூப்பராக அடிக்கலாம். ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எ ஸ்பெஷலி மோல்டட் பிரிக்ஸ் விச் ஆர் ஆஃபன் யூஸ்டு டு ஃபார்ம் பிளிந்த் இஸ்.
ஸோ ஸ்ப்ளேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்னா ஸ்ப்ளேஸ் ஆர் ஸ்பெஷல் மோல்டட் பிரிக்ஸ் விச் ஆர் ஆஃபன் யூஸ் டு ஃபார்ம் பிளிந்த். ஓகேவா, பிளிந்துக்காக ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் மோல்டட் பிரிக் தான் வந்து ஸ்ப்ளேஸு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ளேஸ் ஆர் ஸ்ப்ளே ஸ்ட்ரெச்சர், ஸ்ப்ளே ஹெட்டர்னு இருக்குது. ஸ்ப்ளே ஸ்ட்ரெச்சர்னால் வந்து பிளிந்த் ஸ்ட்ரெச்சர்னு சொல்லுவோம். ஸ்ப்ளே ஹெட்டர்னால் வந்து பிளிந்த் ஹெட்டர் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, ஹரிசாண்டல் மெம்பர் ஆஃப் எ ஸ்டோன், பிரிக், வுட், steel or reinforced concrete used to support the masonry and the superimposed loads above an opening. ஓகேவா, ஒரு சப்போர்ட், ஒரு கிடைமட்ட உறுப்பு கல், செங்கல், மரம், எஃகு அல்லது வலுவூட்டப்பட்ட காங்கிரீட் ஆகியவற்றால் ஆனது. அது தனக்கு மேலே செய்யப்பட்ட கொத்துக்கள் மற்றும் சுமத்தப்பட்ட சுமையை ஒரு திறப்புக்கு மேல் தாங்கிட உதவுகிறது. ஒரு திறப்புக்கு மேல்னால் உங்களுக்கு வந்து விண்டோ ஞாபகம் வரணும், இல்லை டோர் ஞாபகம் வரணும். ஓகேவா, அப்போ அதன் பெயர் என்ன, லிண்டல். ஓகேவா, விண்டோக்கு மேலேயும் போட்டிருப்பீங்க, டோருக்கு மேலேயும் போட்டிருப்பீங்க, அதுதான் லிண்டல். ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின், த யூஸ் ஆஃப் காங்கிரீட் மிக்ஸ் ரேஷியோ ஃபார் ஃபுட்பாத் அண்ட் காங்கிரீட் ரோட் இஸ். ஸோ ஜென்ரலாக பார்த்தப்ப 1:4 தான் வரலாம். ஆனால் வந்து டென்டேட்டிவ்க்கு வந்து 1:2.5 3.5 அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ M15 கிரேட் ஆஃப் காங்கிரீட் தட் இஸ் 1:2:4 காங்கிரீட் இஸ் யூஸ்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் ஃபுட்பாத் அண்ட் காங்கிரீட் ரோட்ஸ் அப்படிங்கிறது இன்டர்நெட் சோர்ஸ். ஓகே, டெக்ஸ்ட் புக்கில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், எங்கே இருக்குது, எந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். If gypsum rock containing impurities is heated to a temperature between 100 to 140 degrees Celsius, the end product formed is called hard wall plaster அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் ஜிப்சம் இஸ் CaSO4.2H2O. ஓகேவா, chemical formula for plaster of Paris வந்து CaSO4.2H2O. okay, when gypsum rock is heated to 100 to 140 degrees Celsius, it loses water molecules to form plaster of Paris. ஸோ இது வந்து plaster of Paris தான் வந்து ஆன்சராக வரலாங்கிற ஒரு அபிமானியம் இருக்குது. ஓகேவா, ஆனால் வந்து கொடுத்துருந்த கீ வந்து ஹார்ட்வார்ட் பிளாஸ்டர். ஓகே, the mixed design ratio of M25 grade of concrete 1:1:2. ஓகேவா, ஆக்சுவலாக வந்து மிக்ஸ் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க, நாமினல் மிக்ஸ் கொடுக்கல, வார்த்தை தெளிவாக தான் இருக்கிறது. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. as smallness of elasticity and aggregate content. ஓகேவா, aggregate content வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா shrinkage creep decreases அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. For constant cement content, increase in water cement ratio increases both shrinkage and creep. Humidity does not affect the both shrinkage and creep. Humidity வந்து shrinkage creepையும் அஃபெக்ட் பண்ணாதா? கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். அப்போ 3ங்கிறது தப்பு. அப்போ 3ங்கிறது தப்பாக இருந்துச்சுன்னா 1 2 கரெக்டு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, humidity has a direct impact on creep and shrinkage. Creep and shrinkage is concrete increases with decrease in relative humidity. அப்போ அதுக்கு ரிலேஷன் கண்டிப்பாக இருக்குது, அது அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதா இதோட அர்த்தம். ஸோ லாங் சீசனிங் இஸ் த சீஃப் காஸ் ஆஃப் a low specific gravity in unadulterated cement. கலப்படமற்ற சிமிட்டி நீண்ட காலம் பதப்படுத்தப்பட்டால் குறைவான ஒப்படத்தை பெறுகிறது. ஓகேவா, ஃப்ரெஷ் கிரவுண்ட் சிமெண்ட் வென் எக்ஸ்போஸ்டு டு ஏர் ரேப்பிட்லி அப்சர்வ்ஸ் மாய்ச்சர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. புதிதாக அரைக்கப்பட்ட சிமெண்டி காற்றுப்படுமாறு வைக்கப்படும் பொழுது அது ஈரப்பதத்தையும் கரியமேலிய வாயுவையும் விரைவாக உறிஞ்சுகிறது. ஒன்றும் இல்லை, ரொம்ப நாள் வந்து சிமெண்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து குறையும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா, அதே வந்து ஃப்ரெஷ் கிரவுண்ட் சிமெண்ட்டை எடுத்திங்கன்னா அது வந்து ஏரில் காமிச்சிங்கன்னா ஏரில் இருக்கிற மாய்ச்சர்லாம் அப்சர்வ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா போத் அசெஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ அடுத்தது வந்து ரேஞ்ச் ஆஃப் அலுமினா டிசைரபிள் இன் குட் எர்த் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் வந்து அலுமினா ரேஞ்ச் கேட்டிருக்காங்கள 20 to 30% ஆஃப் அலுமினா. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் டியூ டு ட்ரெயின் ஆஃப் வீல் லோட்ஸ் ஆன் ஏ சிம்பிளி சப்போர்ட்டட் கேர்டர். ஸோ ஆல்வேஸ் அக்கர் அண்டர் ஏ வீல் லோட். ஓகேவா, இது வந்து ரயில்வேஸில் வரும். த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் டியூ டு ட்ரெயின் ஆஃப் வீல் லோட் ஆன் ஏ சிம்பிளி சப்போர்ட்டட் கேர்டர் ஆல்வேஸ் அக்கர் அண்டர் ஏ வீல் லோட் பட் நாட் எனிவேர் பிட்வீன் டூ லோட்ஸ். ஓகேவா, ஸோ எப்போவுமே வந்து அண்டர் ஏ வீல் லோடு தான் வந்து
மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. The ordinates of influence line diagram for bending moment always have the dimensions of. ஸோ இது வந்து ஐஎல்டி, அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ அதனால் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராமுக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா டைமென்ஷன் வந்து லென்த், அதாவது பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ செக்ஷன் இன் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராமில் வந்து AB/Lன்னு சொல்லுவோம். அதாவது வந்து அந்த ஆர்டினேட்ஸை வந்து மல்டிபிள் பண்ணிட்டு டோட்டல் லென்த்தால் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அதோட யூனிட் கம்பேர் பண்ணிங்கன்னா இதுவும் மீட்டர், இதுவும் மீட்டர், இது லென்த்து மீட்டர். அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடியது மீட்டராக தான் இருக்கும். அதான் வந்து லென்த்து. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, when a uniformly distributed load shorter than the span of the girder moves from the left to right, then the condition for maximum bending moment at a sectionனா என்னென்னா, இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராமில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். The load position should be such that the section divides the load in the same ratio as it divides the span. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஷார்ட்டர் தான் இந்த ஸ்பேனாக இருந்துச்சுன்னா அந்த யூடிஎல் ஸ்பேன் வந்து என்ன ஆகும்னா, ஸோ அதை டிவைட் பண்ணுறது வந்து அந்த செக்ஷனை வந்து எங்கே டிவைட் பண்ணுறதோ அதே சமயத்தில் வந்து அதே ரேஷியோவில் தான் வந்து ஸ்பேனையும் டிவைட் பண்ணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா, a steel rod of 5 meter long 40 mm diameter used as a column which one end is fixed other end is free, determine the crippling load by Euler's formula. யங்ஸ் மாடுலஸ், அதாவது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிங்கிறது 200 GPa கொடுத்துட்டாங்க. எஃபெக்டிவ் லென்த் என்னென்னா 2L, ஏன்னா வந்து ஒன் எண்டு ஃபிக்ஸ்டு அதர் எண்டு ஃப்ரீ. ஓகேவா? ஒன் எண்டு ஃபிக்ஸ்டு அதர் எண்டு ஃப்ரீ. அப்போ வந்து லென்த் வந்து 5 மீட்ரு, டயா வந்து 40 mm, யங்ஸ் மாடுலஸ் வந்து 200 GPa கொடுத்துருக்காங்க. அதை வந்து மெகா பாஸ்கல் மாற்றி இன்ட்டு 10⁻³ போட்டேன். ஸோ கிரிப்ளிங் லோடுக்கான ஃபார்முலா வந்து π² EI/L எஃபெக்டிவ் ஸ்கொயர். பைங்கிறது வந்து 22/7. ஸோ அது வந்து டபுள் டைம்ஸ் போட்ட ஸ்கொயர்னால ஈங்கிறது வந்து 200 × 10⁻³ இன்ட்டு ஐங்கிறது வந்து இது என்னதுன்னா காலம் தானே, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, சர்க்கிள் தானே. அப்போ π/64 d⁴, அதாவது 40/4 டிவைடட் பை எல் எஃபெக்டிவ் வந்து 2L. அப்போ 2L ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ 4 × 5000 ஸ்கொயர், ஏன்னா மீட்டரில் இருக்கிறத நீங்கள் வந்து mm மாற்றணும். சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2480.5 நியூட்டன் கிடைக்கும். அதை கிலோ நியூட்டனாக மாற்றிங்கன்னா 2.48 கிலோ நியூட்டன் கிடைக்கும். ஓகே. ஸோ அடுத்தது என்னென்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் சிங்கிங் ஆஃப் அன் இன்டர்மீடியட் சப்போர்ட் ஆஃப் எ கண்டினியூஸ் பீம். ஓகேவா? ஒரு தொடர் விட்டத்தின் இடைத்தாங்கி புதைவது. ஓகேவா? ஒரு கண்டினியூஸ் பீமில் வந்து இன்டர்மீடியட் சப்போர்ட் வந்துச்சு சிங்க் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ரெடியூசஸ் த நெகட்டிவ் மூமெண்ட் அட் சப்போர்ட், அதே சமயத்தில் வந்து இன்க்ரீசஸ் த பாசிட்டிவ் மூமெண்ட் அட் த சென்டர் ஆஃப் த ஸ்பேன். ஸோ அப்போ 1 and 4 ஆர் கரெக்ட் இதுக்கு. ஓகே. ஸோ தி டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் இஸ் மோர் யூஸ்ஃபுல் வென் டிகிரி ஆஃப் கைனமேட்டிக் ரிடண்டன்சி இஸ் கிரேட்டர் தென் த டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் ரிடண்டன்சி. ஸோ இதில் வந்து எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தவறு. ஸோ இதில் எது கரெக்ட்னா 2 and 4 தான் கரெக்ட். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் இஸ் மோர் யூஸ்ஃபுல் வென் டிகிரி ஆஃப் கைனமேட்டிக் இன்டிட்டர்மினன்சி இஸ் லெஸ் தேன் த டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் ரிடண்டன்சி. ஓகேவா? அப்போ டிகே கைனமேட்டிக் இன்டிட்டர்மினன்சி லெஸ் தேன் டைனமிக் டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் ரிடண்டன்சி, அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் போவீங்க. கைனமேட்டிக் இன்டிட்டர்மினன்சி வந்து ஸ்டாட்டிக் ரிடண்டன்சியை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இந்த 2 டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 டேட்டா ஞாபகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் போடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி ஆஃப் யர் ப்ராப்பர்ட் கேன்டிலிவர். ப்ராப்பர்ட் கேன்டிலிவர்னாவே 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி கேட்டாங்கன்னா ப்ராப்பர்ட் கேன்டிலிவருக்கு vanadium pentoxide at high temperatures has been used very effective for removing sulfur dioxide. ஓகேவா? vanadium pentoxide வந்து ஹை டெம்பரேச்சரில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதை யூஸ் பண்ணி எதை வந்து ரிமூவ் பண்ணுவோம்னா சல்ஃபர் டை ஆக்சைடை வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் regulation and control rules were established in India in the year of 2000. ஓகேவா? நாய்ஸ் பொல்யூஷன் ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல் ரூல்ஸ் were established in India வந்து என்னன்னா 2000 தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. horizontal board spanning the entire width of the trench is called sighting rail. ஸோ ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து 200 கொஸ்டின்ஸில் வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து எந்த யூனிட்லேருந்து எடுத்தாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ அதில் வந்து இந்த கொஸ்டின்ஸ் ஒன்று. ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து எந்த யூனிட்லேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் வந்து ரெஃபர் பண்ணி ஸ்டடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ horizontal board spanning the entire width of the trench is called sighting rail. ஓகேவா?
ஸோ அன்ட்ரீட்டட் சாலிட் வேஸ்ட் வெயிட் அபவுட் ஓகேவா, அன்ட்ரீட்டட் சாலிட் வேஸ்ட் வந்து 300 to 600 kg/m3 வந்து அன்ட்ரீட்டட் சாலிட் வேஸ்ட், சுத்திகரிக்கப்படாத திடக்கழிவின் எடை. ஆஸ் பர் முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மேனுவல் ஓகேவா, முனிசிபல்னா எம்மு, சாலிட்னா எஸ்ஸு, டபிள்யூனா வேஸ்ட்டு ஓகேவா. முனிசிபல் எம்எஸ்டபிள்யூ டென்சிட்டி எவ்வளோனா 450 to 500 kg/m3 வந்து ஆன்லைன் சோர்ஸு ஓகேவா, ஆன்லைன்லேருந்து எடுத்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 450 to 500 மேட்ச் ஆகிறது எதுக்குள்ளே இருக்குன்னா 300 to 600 kg/m3 அப்படிங்கிறது தான் வந்து மேட்ச் ஆகுது ஆப்ஷனில். குளோரின் டிமாண்ட் ஆஃப் சீவேஜ் ரெப்ரசன்ட்ஸ் ஓகேவா, குளோரின் டிமாண்ட் ஆஃப் சீவேஜ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியல் பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து புக்கில் இருக்குது. ஆனால் அவங்க கொடுத்துருக்க கீ என்னென்னா அமௌண்ட் ஆஃப் அன்ஸ்டேபிள் ஆர்கானிக் மேட்டர். ஸோ இதுவுமே வந்து ஒரு கான்ட்ரவர்சியான கொஸ்டின் தான். ஸோ அவங்க கொடுத்துருக்க கீ பார்த்துக்கோங்க. குளோரின் டிமாண்ட் ஆஃப் சீவேஜ் ரெப்ரசன்ட்ஸ் அமௌண்ட் ஆஃப் அன்ஸ்டேபிள் ஆர்கானிக் மேட்டர். ஸோ அடுத்து என்ன BOD5 ஓகே, 5 days BOD ஆஃப் சீவேஜ் அட் 20 degree Celsius இஸ் ஜென்ரலி டேக்கன் ஆஸ் 68% ஆஃப் டோட்டல். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டேட்டா தான். ஏன்னா வந்து நீங்கள் அது ஆக்சுவலாக சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து ஒரு 4 டேட்டா இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ த ஃபார்முலா which has absolutely no relevance with the design of water supply conduits. குடிநீர் குழாய் வடிவமைப்பில் எந்த சூத்திரம் சம்மந்தமில்லாத சூத்திரம். ஸோ இதில் வந்து 4 இதில் வந்து இது சம்மந்தம் இல்லைன்னு கேட்குறான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன, தீம்ஸ் ஃபார்முலா ஓகேவா, தீம்ஸ் சூத்திரம். ஸோ தீம்ஸ் ஈக்குவேஷன் இஸ் யூஸ்டு ஃபார் எஸ்டிமேஷன் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் அக்யூஃபேர்ஸ் ஓகேவா. ஆனால் ஆசன் வில்லியம் ஃபார்முலாவும் டார்சி வெய்பேஜ் ஃபார்முலாவும் ஆர் யூஸ்டு ஃபார் எஸ்டிமேஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் லாசஸ் ஆஃப் வாட்டர் சப்ளை பைப்ஸ் ஓகேவா. டார்சி வெய்பேஜுங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபைட் டார்சி வெய்பேஜ் ஃபார்முலாவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த 3 வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆர் யூஸ்டு ஃபார் எஸ்டிமேஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் லாசஸ் ஆஃப் வாட்டர் சப்ளை பைப்ஸ். ஃப்ரிக்ஷனல் லாசஸ் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு ஆசன் வில்லியம் ஃபார்முலாவும் டார்சி வெய்பேஜ் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் தீம்ஸ் ஃபார்முலா வந்து எதுக்காகனா எஸ்டிமேஷன் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் அக்யூஃபேர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் ரேஞ்சஸ் ஃப்ரம் 100 to 200 liters/hour/m². A treatment plant treats 12 million liters of raw water per day. The alum dose required is 15 ppm. The amount of alum required ஓகேவா. ஒரு சுத்திகரிப்பு நிலையம் ஒரு நாளைக்கு 12 மில்லியன் லிட்டர் கச்சா நீரை சுத்திகரிக்குது. தேவையான ஆலம் டோஸ் வந்து 15 ppm. அப்போ படிகாரத்தின் அளவு எவ்வளோ, ஸோ மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட் ஆஃப் ஆலம் ரெக்யூர்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆலம் டோஸ் இன்ட்டு டிஸ்சார்ஜ். ஸோ 15 mg/L இன்ட்டு 12 mld, அதாவது 12 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் ரா வாட்டர் பெர் டே. ஸோ 12 mldயா. ஸோ இது வந்து என்ன பண்ணலாம் 15 × 12 இந்த மில்லியன் லிட்டர்ஸை வந்து 10⁶ போட்டிங்கன்னா 180 × 10⁶ மில்லிகிராம் பர் டேன்னு கிடைக்கும். ஸோ அந்த மில்லிகிராம் வந்து கிலோகிராமை மாற்றினீங்கன்னா 10⁶ கேன்சல் ஆயிரும், 180 கிலோகிராம் பர் டேன்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து அவன் ஆன்சரில் வந்து நியூட்டனில் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து கிலோகிராமை வந்து நியூட்டனாக மாற்றணும். அப்போ வந்து 9.81 மல்டிபிள் பண்ணுறீங்க. அப்போ 1765.8 நியூட்டன் பர் டேன்னு கிடைக்கிது. ஸோ நியூட்டனை வந்து கிலோ நியூட்டனாக மாற்றணும். அப்போ 1.765 கிலோ நியூட்டன் பர் டேன்னு கிடைக்கிது. 1.765 அவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1.77 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா the growth of population can be conveniently represented by a curve called logistic curve ஓகேவா, கணிப்பியல் வரை ஓகேவா. logistic curve தான் வந்து growth of population வந்து கன்வீனியண்ட்டாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். வாட்டர் டேப் ப்ரொவைடட் அட் த எண்ட் ஆஃப் த ஹவுஸ் சர்வீஸ் பைப்ஸ் ஆர் கால்ட் பிப்காக் ஓகேவா. ஸோ கவில் முகப்பு குழாய் முனை ஓகே, பிப்காக் தான் வந்து வாட்டர் டேப் ப்ரொவைடட் அட் த எண்ட் ஆஃப் த ஹவுஸ் சர்வீஸ் பைப் தான் வந்து பிப்காக் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். ஹெவியஸ்ட் ஐ செக்ஷன் ஃபார் பீம் ஆஃப் சேம் டெப்த்து ஓகேவா. ஹெவியஸ்ட் ஐ செக்ஷன்னா வந்து ஹையஸ்ட் ஹெச்பி. ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஹெவி பீம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஐங்கிறது இந்தியன், எஸ்ங்கிறது ஸ்டாண்டர்ட், ஹெச்ங்கிறது ஹெவி, பிங்கிறது பீம் இஸ் த ஹெவியஸ்ட் ஐ செக்ஷன் ஃபார் சேம் டெப்த்து அப்படிங்கிறது தான் வந்து இதோட கன்க்ளூஷன். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா த எலிமெண்ட் ஆஃப் எ பிளேட் கார்டர் டிசைன் டு ரெசிஸ்ட் பெண்டிங் மூமெண்ட் ஆக்டிங் ஆன் இட்ஸ் ஃப்ளாஞ்சஸ் ஓகேவா. பிளேட் கார்டர் வந்து பெண்டிங் மூமெண்ட்டை வந்து எது வந்து ரெசிஸ்ட் பண்ணும் அப்படின்னா ஃப்ளாஞ்சஸ் தான் பண்ணும். த பெண்டிங் மூமெண்ட் இஸ் அசியூம்ட் டு பி ஃபுல்லி ரெசிஸ்டட் பை த ஃப்ளாஞ்சஸ் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் அசியூம் டு பி டேக்கன் பை த வெப். அப்போ ஃப்ளாஞ்ச் வந்து பெண்டிங் மூமெண்ட்டையும் வெப்பு வந்து ஷியர் ஃபோர்ஸையும் எடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா
மோஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் யூஸ்டு ஆஸ் ஏ பீம். ஸோ ஐ செக்ஷன் தான் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன். பீம் செக்ஷன் ஆல்சோ கால்ட் as ஐ செக்ஷன். ஓகேவா. The average shear stress for rolled steel beam is calculated by dividing the shear force by the gross web area. ஓகேவா, பிகாஸ் the shear stress is taken by the gross web area. ஓகேவா, ஸோ கிராஸ் வெப் ஏரியாவில் தான் டிவைட் பண்ணும். ஆவரேஜ் ஷியர் ஸ்ட்ரெஸ்னால் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டிவைடட் பை கிராஸ் வெப் ஏரியா அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, இன் த கேஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்டு அன்சிமெட்ரிக்கல் ஐ கிர்டர் த டிசைரபிள் ரேஷியோ ஆஃப் பிரெத் ஆஃப் ஃப்ளாஞ்ச் டு எஃபெக்டிவ் டெப்த்து. பிரெத் ஆஃப் ஃப்ளாஞ்ச் டு எஃபெக்டிவ் டெப்த்துக்கு வந்து ரேஷியோ கேட்குறாங்க. ஓகேவா, ப்ரீஸ்ட்ரெஸ்டு அன்சிமெட்ரிக்கல் ஐ கிர்டர். ஸோ அது வந்து என்ன ரேஞ்சுனா 0.4 to 0.6 கொடுத்துருக்காங்க ஆன்சர் கீழே. ஆனால் வந்து ஆன்லைன் சோர்ஸில் வந்து அந்த பிரெத் ஆஃப் ஃப்ளாஞ்சு ஹெச்எஃப் டிவைட் பை எஃபெக்டிவ் டெப்த்து டி வந்து 0.15லேருந்து 0.25 வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு டேட்டா இருக்குது. ஓகேவா, ஸோ அதை நீங்கள் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, த ஃபினாமினன் ஆஃப் ரீகெய்னிங் த ஒரிஜினல் டயாமீட்டர் பை த டெண்டான்ஸ் இன் த எண்ட் zones ஆஃப்டர் ரிலீஸிங் ஃப்ரம் த ஜாக் இன் ப்ரீடென்ஷன் காங்கிரீட் மெம்பர். அதாவது வந்து ஒரு இதில் வந்து டெண்டான் வந்து ப்ரீடென்ஷன் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை ரிலீஸ் பண்ணோன்னே ஒரிஜினல் அதாவது ரீகெய்னிங் த ஒரிஜினல் டயாமீட்டர். ஓகேவா, மறுபடியும் அதாவது முன்தகைவு கற்காரை உறுப்பினை பாரம் தூக்கியில் இருந்து அந்த பாரம் தூக்கிங்கிறது வந்து ப்ரீடென்ஷன் பண்ணியிருக்கீங்க, விடுவிக்கப்பட்ட பிறகு இறுதி பகுதியில் உள்ள தசைநான்களின் அசல் விட்டத்தை மீண்டும் பெறு விளைவு. அதாவது அதை வந்து ரிலீஸ் பண்ணிடுறீங்க, ஃபைனலாக வந்து அதோட ஒரிஜினல் பொசிஷன் ஒரிஜினல் டயாமீட்டரையே வந்து மீண்டும் பெற்றுது அப்படிங்கிறத வந்து அது என்ன எஃபெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஹோயர்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா, இன் ப்ரீடென்ஷன் சிஸ்டம் வென் எ ஒயர் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் இட்ஸ் டெம்பரரி ஆங்கரேஜ் ஆன் த ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் பெட். ஸோ ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் பெட்லேருந்து அந்த ஒயர் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க டெம்பரரி ஆங்கரேஜிலேருந்து. த எண்ட் ஒயர் இஸ் ஸ்வெல்ஸ் as a result of recovery of the lateral contraction and develops wedge effect. ஓகேவா, lateral contraction wedge effect வந்து டெவலப் பண்ணும். This is to enables the pre-stressing force become zero at the end of the wire. This is generally referred as Hoyer's effect. ஓகேவா, Hoyer's effect இன்னும் கோயர்ஸ் எஃபெக்ட் கோயர்ஸ் விளைவுன்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, a slab supported only by columns and without beams is termed as. ஸோ விட்டங்கள் இல்லாமல் தூண்களால் மட்டுமே தாங்கப்படுகின்ற அடுக்குகளை எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா ஃப்ளாட் ஸ்லாப், தட்டையான அடுக்கு. ஓகேவா, இது வந்து ஆர்சிசியில் ஒரு நல்ல கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்சுரல் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் கேன் பி கால்குலேட்டட் பை யூஸிங் 0.7 ரூட் ஆஃப் எஃப்சிகே. தெரிஞ்ச கொஸ்டின் தான். இன் ஃப்ளாட் ஸ்லாப் இஃப் m0 இஸ் த டோட்டல் டிசைன் மூமெண்ட், m0ங்கிறது வந்து டோட்டல் டிசைன் மூமெண்ட்டாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் டிசைன் மூமெண்ட் இந்த இன்டீரியர் ஸ்பேன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. In an interior span, the total design moment m0 shall be distributed in the following proportions. நெகட்டிவ் டிசைன் மூமெண்ட் வந்து 0.65 ஆகும், பாசிட்டிவ் டிசைன் மூமெண்ட் வந்து 0.35 ஆகும். அது நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகும், இந்த ப்ரொபோர்ஷனில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் டிசைன் மூமெண்ட்னால் வந்து 0.65 m0. ஓகேவா, அதே பாசிட்டிவ்னு கேட்டிருந்தாங்கன்னா 0.35 வந்துருக்கும். அந்த ஆப்ஷனுமே இருக்குது. ஆக்சுவலாக வந்து 0.35மே ஆப்ஷனில் இருக்குது. ஸோ மெத்தட் இன் விச் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் கெப்ட் வெல் பிலோ த மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்து. அதாவது வந்து பொருளின் வலிமையை விட மிக குறைவாக அனுமதிக்கத்தக்க தகைவு. ஓகேவா, ஸோ நம்ம மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்லேருந்து குறைச்சி ரொம்ப சேஃபாக பண்ணக்கூடியதுன்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் தான் வரும். ஓகே, ஸோ அடுத்தது என்னென்னா ஆர்சிசியில் ஒரு கொஸ்டின், the total compressive force at the time of failure of a concrete beam section of width B without considering the partial safety factor of the material. ஸோ நம்ம வந்து பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் கன்சிடர் பண்ணோம்னா தான் 0.36 எஃப்சிகே பி இன்ட்டு எக்ஸ்யூன்னு வரும். அந்த பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் கன்சிடர் பண்ணாதப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.5 டைம்ஸ் ஆஃப் இன்ட்டு 0.36 எஃப்சிகே பி இன்ட்டு எக்ஸ்யூ போட்டிங்கன்னா 0.54 எஃப்சிகே பி இன்ட்டு எக்ஸ்யூன்னு வரும். ஸோ இது கொடுத்துருக்க ஆன்சர் கீ என்னென்னா டென்டேட்டிவ் கீ வந்து ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. சில பக்கம் ரெஃபர் பண்ணதில் வந்து பி ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரியே தோணுது. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, டெப்த் ஆஃப் கேனல் வென் வால்யூம் ஆஃப் கட்டிங் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஃபில்லிங்.
ஸோ அதான் கால்வாய் கட்டப்படும் பொழுது தோண்டப்படும் மண்ணின் அளவும் கொட்டப்படும் மண்ணின் அளவும் சமமாக இருக்குது. தோன்றதும் சரி கொட்டுறதும் சரி ரெண்டுமே சமமாக இருந்தால் அந்த ஆழத்தை கீழ்கண்டவாறு அளக்கலாம்னா பேலன்சிங் டெப்த்து, சமன் செய்தல் ஆழம் அப்படிங்களாம். ஓகேவா. இந்த டைல் ட்ரைனேஜ் சிஸ்டம் விச் டஸ் நாட் கண்டெயின் எனி லேட்ரல் ட்ரெயின். ஓகேவா. எந்த ஒரு பக்கவாட்டு வடிகாலையும் கொண்டிருக்காத ஓடு வடிகால் அமைப்பானது இன்டர்செப்டிங் ட்ரெயின் சிஸ்டம், இடைமறித்த வடிகால் அமைப்பு, அதாவது இன்டர்செப்டிங் ட்ரெயின் சிஸ்டம் சொல்கிறாங்க. ஸோ அது எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் தி சிஸ்டம் தேர் இஸ் நோ லேட்ரல் ட்ரெயின். ஓகேவா. இன் தி சிஸ்டம் தேர் இஸ் நோ லேட்ரல் ட்ரெயின். A main or submain is provided at the toe of the slope. This arrangement is preferred when the main source of drainage is from a hilly land. அப்போ வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் ட்ரைனேஜ் வந்து ஹில்லி லேண்ட்லேருந்து வரப்போ இந்த மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து எந்த ட்ரைனேஜ் வந்து இல்லை எனி லேட்ரல் ட்ரெயினே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து இன்டர்செப்டிங் ட்ரெயின் சிஸ்டம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, the proportion of water delivered and beneficially used on the project is given by water use efficiency. அதாவது வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சினா குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் பெனிஃபிஷியலி யூஸ் டிவைட் பை குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் டெலிவர்ட் டு த ஃபீல்டுக்கு எவ்வளோ தண்ணி வந்து டெலிவர் பண்ணுறோம், அந்த ஃபீல்டு வந்து எவ்வளோ தண்ணியை நல்லா பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்குறதா வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி. ஓகேவா. ரெயின் ஷேடோ ரீஜியன் இன் இந்தியா, ஓகேவா, இஸ் ஃபவுண்ட் இன் ஈஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகேவா. மேற்கு தொடர்ச்சி மலைகளின் கிழக்கு பகுதி தான் வந்து இந்தியாவின் மலைமறை பகுதி என அழைக்கப்படுகிறது. ஓகே. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, எ ஸ்ட்ரீம் விச் கான்ட்ரிபியூட்ஸ் கிரவுண்ட் வாட்டர் ஆகுமெண்டேஷன் இஸ் நோன் அஸ். ஓகேவா. அது இன்ஃப்ளூயன்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலத்தடி நீர் சேகரிப்பை அதிகப்படுத்த உதவும் ஓடை அழுத்த ஓடை. ஓகேவா. இங்கிலீஷில் இது இல்லைனாலும் தமிழில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அழுத்த ஓடை அப்படிங்கிறத வந்து இதோட ஆன்சர். இன் இன்ஃப்ளூயன்ட் ஸ்ட்ரீம்ஸ் வாட்டர் ஃப்ரம் ஸ்ட்ரீம்ஸ் என்டர் இன் டு த groundwater table and contributes for groundwater augmentation. ஓகேவா. ஸோ அடுத்தது என்னென்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஒரு கொஸ்டின். if the velocity distribution in the boundary layer is given by u by v equal to y by delta whole power 1/7, then the displacement thickness del star என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா del star equal to boundary layer thicknessல வந்து இந்த ஃபார்முலா இருக்கும். integration of 0 to del 1 minus u by u naught into dy. ஓகேவா. ஸோ அந்த u by u நாட்டுங்கிறத வந்து அந்த வெலாசிட்டி ரேஷியோ. ஸோ அதை வந்து y by del whole power 1/7 கொடுத்துருக்காங்க. அப்போ 0 to del 1 minus y by del whole power 1/7 into dy. ஸோ இது இன்டெகிரேட் பண்ணுறோம். இன்டெகிரேட் பண்ணுறப்ப இன் டேர்ம்ஸ் ஆஃப் dyயில் இருக்குது. அப்போ y minus 1 அதாவது 1 இன்டெகிரேட் பண்ணால் yன்னு வந்துடும். y by டெல்னு இருக்கா, இந்த 1 by டெல்லுங்கிறது வந்து கான்ஸ்டன்ட்டு வெளியே எடுத்துடலாம். அந்த 1 by del whole power 1/7 இருக்கும். அது போக இதில் y பவர் 1/7 இருக்கும். ஸோ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 1 ஆட் ஆகும். y பவர் 1/7 ப்ளஸ் 1 டிவைட் பை 1/7 ப்ளஸ் 1ன்னு வரும். லிமிட் வந்து 0 to del. அப்போ இந்த டெல்லு இந்த ஜீரோவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y இருக்க வேண்டிய இடத்துல டெல்லை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இங்கே டெல் மைனஸ் 1 by del ஹோல் பவர் 1/7, அந்த 1/7 கீழே கொண்டு வந்துட்டேன். ஏன்னா 1 பவர் 1/7 என்ன போட்டாலும் 1 தான் வரும். y பவர் 1/7 ப்ளஸ் 1ங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா 8/7 வரும். அந்த ஒய்க்கு பதில் டெல்லு போட்டுறோம். டெல் பவர் 8/7 கீழே 8/7 இருக்கும். மைனஸ் இது அப்பர் லிமிட் போட்டோமா, லோயர் லிமிட் போகிறப்ப 0ன்னு வரும். ஸோ 0 எது போட்டிங்கனாலும் எல்லாம் 0 ஆயிரும். அப்போ டெல் மைனஸ் இங்கே என்ன இருக்குது, y பவர் 1/7 இருக்கா, அந்த மேலே போச்சுன்னா மைனஸ் 1/7 வந்துடும். இந்த 8/7 அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிரும், 7/8 ஆயிரும். டெல் பவர் 8/7 மைனஸ் 1/7 வரும். 8/7ல் 1/7 போச்சுன்னா 6/7 வருமா, சாரி 7/7 வருமா. 7/7னா 1ன்னு மாறிடும். அப்போ டெல் இன் மைனஸ் 7/8 டெல் பவர் 1. இங்கே யூனிட் சேம் ஆயிடுச்சு. அப்போ டெல்லை காமனாக வெளியே எடுத்துடலாம். 1 மைனஸ் 7/8ன்னு வரும். டெல் இன்ட்டு 1/8ன்னு வரும். டெல் பை 8ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். The following turbine is suitable for specific speed ranging from 300 to 1000 meter and head above 30 meterனா Kaplan turbine. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் டேட்டா. ஓகே. ஸோ 100th question. The following factors determine the friction factor for turbulent flow in the rough pipes. ஸோ எந்தெந்த ஃபேக்டரில் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் ஃபார் டர்புலன்ட் ஃப்ளோ இன் ரஃப் பைப்பை வந்து டிட்டர்மின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா ரெனால்ட் நம்பர் அண்ட் ரிலேட்டிவ் ரஃப்னஸ் அப்படிங்கிறத வந்து இதில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் டர்புலன்ட் ஃப்ளோ போத் ரெனால்ட்ஸ் நம்பர் அண்ட் த வால் ரஃப்னஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர். அப்போ ரெனால்ட்ஸ் நம்பரும் வால் ரஃப்னஸும் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபேக்டரில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அட் ஹை ரெனால்ட்ஸ் நம்பர் த ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் ஆஃப்
ரஃப் பைப் ஓகேவா, அதாவது சொல்லியிருப்பாங்க. அதான் at high ரெனால்ட்ஸ் நம்பர் ரொம்ப அதிகமாக இருக்கப்போ the friction factor of rough pipe becomes constant. அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் ஆஃப் ரஃப் பைப்புங்கிறது வந்து ஹை ரெனால்ட்ஸ் நம்பர் கான்ஸ்டண்ட்டாக மாறிடுது, டிபெண்ட் ஒன்லி ஆன் த பைப் ரஃப்னஸ். ஓகே, பைப் ரஃப்னஸை மட்டும்தான் பொறுத்து இருக்குது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா, ஃபைண்ட் த ப்ரெஷர் அட் a depth of 10 meter below the free water surface in a reservoir, take specific weight of the water equal to 10 kN/m3. ஸோ ஈஸி சிம்பிள். இதில் என்ன ப்ரெஷர் தானே கேட்டிருக்காங்க, ப்ரெஷர் ஈக்குவல் டு காமா டபிள்யூ இன்ட்டு ஹெச். ஸோ காமா டபிள்யூங்கிறது ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்ரு 10, ஹெச்சுங்கிறது டெப்த் ஆஃப் வாட்ரு ஓகேவா, அது 10 × 10 100. ஸோ 100 kN/m². ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, IRC P4 சேட்டலைட் இஸ் யூஸ்டு ஃபார் ஓசோனோகிராஃபிக் டேட்டா கலெக்ஷன். கடல் பரப்பு தரவு சேகரிப்பதாக IRS P4 செயற்கைக்கோளை வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ IRS P4 ஆல்சோ நோன் ஆஸ் ஓஷன் சாட் ஓகேவா, OCANSAT ஓஷன் சாட்னு சொல்லுவாங்க. ஆர் பிரைமரி யூஸ் ஃபார் ஓசோன் அப்ளிகேஷன் ஓகேவா, ஓசன் அப்ளிகேஷன். லைட் ஹவுஸ் இஸ் விசிபிள் just above the horizon at a certain station at the sea level ஓகேவா. The distance between the station and the lighthouse is 100 km. Okay, what is the height of the lighthouse? Okay, so h equal to height of the lighthouse na 0.06728 d square. D வந்து in terms of kilometer தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 100 ஸ்கொயர்னு வரும். 672.8 மீட்டர் அப்படிங்கிறதா வந்து சரியான விடை ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, hypsometry deals with boiling temperature. Difference in boiling temperature is proportional to the difference in elevation. This is referred to as hypsometric leveling ஓகேவா. ஸோ hypsometryங்கிறது எதோட டீல் பண்ணியிருக்கோன்னா பாயிலிங் டெம்பரேச்சரோட டீல் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, an imaginary line joining intersection points of crosshairs optical center of eyepiece and its continuation அப்படின்னு வந்தால் லைன் ஆஃப் சைடு. ஸோ இது நம்ம ஐடிஐலேயே படிச்சிருப்போம். ஸோ லைன் ஆஃப் சைட்டுங்கிறத வந்து ஜாயின் ஆஃப் இமேஜினரி லைன் வந்து கிராஸ் ஹேரு ஆப்டிக்கல் சென்டர் ஐபீஸு அண்ட் கண்டினியூஷன் வந்தாவே லைன் ஆஃப் சைட்டு தான். ஆக்சிஸ் டேஞ்சென்ஷியல் டு லாங் கர்வ் ஆஃப் ஏ ஸ்பிளிட் லெவல். ஸோ ஓகே அது ஜஸ்ட் நார்மல் தான். ஸோ அடுத்தது என்னென்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அமாங் த பிரின்சிபல் மெத்தட்ஸ் ஆஃப் பிளாட்டிங் ஏ ட்ராவர்ஸ் சர்வே. ஸோ பிளாட்டிங் ஆஃப் ட்ராவர்ஸ் சர்வே இஸ் டன் பை ஆங்கிள் ஆஃப் டிஸ்டன்ஸ் கோஆர்டினேட் மெத்தட் அப்படின்னு 2 மெத்தட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே தான் சேர்த்து கொடுக்குறேன், ஆங்கிள் அண்ட் டிஸ்டன்ஸ் மெத்தட் அப்படிங்கிறத வந்து கொஸ்டினில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஓகேவா. அதாவது பின்வற்றுள் எது ஒரு டிராவர்ஸ் ஆய்வை திட்டமிடுவதற்கான முக்கிய முறைகள் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோணம் மற்றும் தொலைவு முறை என்பது சரியான விடை. ஐசோகோனிக் லைன் இஸ் த லைன் கனெக்டிங் பாயிண்ட்ஸ் ஹேவிங் சேம் டிக்ளினேஷன் ஓகேவா. ஸோ முன்னாடி வந்து ஐசோகோனிக் ரிலேட்டடாகவே 2 கொஸ்டின் பக்கம் கேட்டிருக்காங்க. ஒன்று ஐசோ பார் கேட்டிருந்தாங்க, இது ஒரு ஐசோகோனிக் கேட்டிருக்காங்க. தே ரேடியேட் ஃப்ரம் த மேக்னடைஸ் நார்த் ஆர் சவுத் ஃபாலோ இர்ரெகுலர் பாத் ஆஃப் நெவர் ஃபார்ம்ஸ் கம்ப்ளீட் கேட்ஸ். ஓகே அது ஆக்சுவலாக என்னென்னா, ட்ரூ நார்த் இருக்குது, மேக்னெட்டிக் நார்த் இருக்குது, ரெண்டும் வந்து கோயின்சைட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிக்ளைன் ஆகிருக்குன்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து அது வந்து ஒரு கிரேட் சர்க்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணாது அப்படிங்கிறத வந்து இந்த டேட்டா சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, பேலன்சிங் ஆஃப் சைட் மீன்ஸ், அதாவது பார்வைகளை சமன்படுத்துதல் என்பது மேக்கிங் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் 4 சைட் ஸ்டேஷன் ஈக்குவல் டு தட் ஆஃப் பேக் சைட் ஸ்டேஷன் ஃப்ரம் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன். உபகரண நிலையத்திலிருந்து முன்னோக்கு நிலையத்தின் தூரத்தையும் பின்னோக்கு நிலையத்தின் தூரத்தையும் சமமாக்குதல். பை கீப்பிங் த லெவல் வே பிட்வீன் த ஸ்டாஃப் ஸ்டேஷன் த எரர் இன் போத் ஸ்டாஃப் பிகம் சேம். அதாவது ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் இல்லாமல் சென்டரில் நிற்கிறது, அதான் வந்து பேலன்சிங் ஆஃப் சைட்டு சிம்பிளாக சொன்னோம்னா. அடுத்த கொஸ்டின் என்ன, த ரீடிங்ஸ் டேக்கன் ஆன் த பெஞ்ச் மார்க் வித் ரெடியூஸ் லெவல் ஆஃப் 100 மீட்டர் அண்ட் டாப் ஆஃப் த பில்டிங் ஆர் 1.5 மீட்டர். இன்வெர்டர் லெவல் வந்து 2 மீட்டர். ரெடியூஸ் லெவல் ஆஃப் த பில்டிங் டாப்னா 3 கூட்டிருங்க, முடிஞ்சு போச்சு. 100 + 1.5 + 2 103.5 மீட்டர் அப்படிங்கிறது வரும் ஆன்சர். த 4 bearing ஆஃப் ஏ சர்வே லைன் வித் பேக் bearing ஆஃப் 210. ஸோ பேக் bearing 210 இருக்கா, அது வந்து 180 விட அதிகமாக இருக்கா, அப்போ 180 கழிக்கணுமா, 30 டிகிரி வருமா, தட்ஸ் ஆல் சிம்பிளாக போடலாம். அடுத்து வந்து பிளேன் டேபிள் போர்டு இஸ் ஃபிட்டட் வித் லெவலிங் ஹெட் அரேஞ்ச்மெண்ட் ஓகேவா. ஸோ லெவலிங் ஹெட் அரேஞ்ச்மெண்ட்டோட தான் வந்து பிளேன் டேபிள் போர்டு வந்து ஃபிட் ஆகிருக்கும் ஓகே. டு அவாய்ட் மெக்கானிசம் ஃபார்மேஷன் த ட்ரெஸ்ஸஸ் மஸ்ட் பி ட்ரையாங்குலர் ஓகேவா. மெக்கானிசம் ஃபார்மேஷன்லாம் அவாய்ட் பண்ணால் ட்ரெஸ் வந்து எந்த ஷேப்பில் இருக்கணும்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கணும். ஏ பார் ஆஃப் ஸ்கொயர் செக்ஷன் சைடு ஆல்ஃபா இல்லைனா ஏ தீட்டா இஸ் சப்ஜெக்ட் டு ஏ டென்சைல் லோட் ஆஃப் பி அண்ட் பிளேன் இன்க்ளைன்ட் அட் 45 degree
to the axis of the bar, normal stress will be normal stress equal to sigma theta equal to sigma x cos square theta. Sigma xங்கிறது p by a p by a square. ஓகேவா? ஓகே p by a square into cos 45 whole square. அப்போ p by a square into cos 45 1 by root 2 அது whole square பண்ணிங்கன்னா p by 2a square அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, சிம்பிள் தான். யங்ஸ் மாடுலஸ், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, கேன்டிலிவர் பீமு யூடிஎல் கேரி பண்ணுது, அவ்வளோதான். அதோட ஸ்லோப் என்னன்னு கேட்டிருக்காங்க. WL3/6EA. டிஃப்ளேஷன் கேட்டால் WL/4/8EAன்னு வரும். சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு, ஓகே இது சிம்பிள் தானே. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் டபுள்யூங்கிற லோடு சென்ட்ரல் ஆக்ட் ஆச்சுன்னா ஸ்லோப் என்னன்னு கேட்டிருக்காங்க. WL2/16EA. அடுத்த கொஸ்டின் வந்து shaft of same length and material are connected in series. ஓகேவா? if the ratio of the diameters is 2, then the ratio of the angles of twist will be. அப்போ theta equal to TL/CJன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, டார்ஷன் ஈக்குவேஷன் படி ஷாஃப்ட்டில். அப்போ TL/CJங்கிறப்ப வந்து θ1/θ2 equal to J1 வந்து தீட்டாவுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இருக்குது. அப்போ வந்து θ1க்கு J1 வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், θ2க்கு J2 இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், J2/J1 வரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் π/32 d/4ன்னு வருமா. ஸோ அப்போ வந்து π/32 மேலே கீழே காமனாக இருக்குது. அப்போ d2/4 / d1/4. ஸோ அப்போ அது ரேஷியோ பார்த்திங்கன்னா 1/16 அப்படிங்கிறது வரும். ஸோ ஓகேவா? 1/16 வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து 16 கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து கேன்டிலிவர் பீம் பெண்டிங் மூமெண்ட் அட் எனி செக்ஷன் ஆஃப் எ பீம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பிட்வீன் த ஃப்ரீ எண்ட் ஆஃப் த பீம் அண்ட் தட் செக்ஷன். அப்போ இந்த ஃப்ரீ எண்ட் ஆஃப் த பீமும் அண்ட் செக்ஷன் எங்கே எடுக்கிறோமோ அதுக்கு இடைப்பட்ட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமோட ஏரியா தான் வந்து பெண்டிங் மூமெண்ட்டு அப்படிங்கிறது தான் வந்து இதோட கான்செப்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் அக்கர்ஸ் இன் ஓவர் ஹேங்கிங் பீம்ஸ். ஜென்ரலாக வந்து ஓவர் ஹேங்கிங் பீம்ஸில் வரும். ஸோ ஃபிக்ஸ்டு பீம்லேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆன்சர் வந்து ஓவர் ஹேங்கிங் பீம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, கேன்டிலிவர் பீம் ஆஃப் ஹேவிங் எ லென்த் ஆஃப் 10 meter as a uniformly distributed load of 2 kN/meter, மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் WL2/2. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 kN/meter கிடைக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ரிலேஷன் பிட்வீன் யங்ஸ் மாடுலஸ் அண்டு பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அண்ட் மாடுலஸ் ஆஃப் லிக்விடிட்டி. ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 9kc/3k+c. இது வந்து எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸ் டாப்பிக்கில் வந்துடும், ஈஸியானது தான். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இஃப் த பாடி இஸ் அலோட் டு எக்ஸ்பேண்ட் ஆர் கான்டாக்ட் ஃப்ரீலி, ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் செட்டப் இன் த பாடி. அதுதான் வந்து தவறானது. ஓகேவா? பொருள் சுதந்திரமாக விரிவடைவதற்கு அல்லது சுருங்க அனுமதித்தல் பொருளில் அழுத்தங்கள் உருவாகின்றன என்பது தவறானது. ஓகே, மற்றதெல்லாம் சரியாக தான் இருக்கும். அது வேணால் படித்து பாருங்கள், அது ஈஸி தான். வேல்யூ ஆஃப் அன் ஃபேக்டர் λL வென் b = 20 cm, k = 20 Nm/cm3, EA கொடுத்துட்டாங்க, L கொடுத்துட்டாங்க. ஸோ வேல்யூ ஆஃப் த ஃபேக்டர் λLங்கிறது 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு 2 கொஸ்டின் சரியில்லை. அதாவது 2 கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 73 அப்ளை காமிச்சிடல. ஆக்சுவலாக இந்த 73 எந்த யூனிட்லேருந்து கேட்டாங்கன்னு ஒரு ஐடியா இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த 122 அதுவுமே வந்து எனக்கு ஒரு ஐடியா இல்லை. ஸோ இந்த 2 மட்டும் எந்த யூனிட்டில் வரும், சப்போஸ் ஏதாவது வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் வந்து அது ரிலேட்டடாக நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா, பைல் குரூப் சொல்லிட்டாங்க. 4x3 பைல் குரூப் வந்து ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதாவது டயாமீட்டர் ஆஃப் ஈச் பைல் வந்து 350 mm, அது மீட்டரில் பார்த்தீங்கன்னா 0.35 மீட்ரு. சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் ஆஃப் த பைல் வந்து 1050 mm கொடுத்துட்டாங்க, அது மீட்டரில் பார்த்தீங்கன்னா 1.05 மீட்டர்னு வரும். எஃபிஷியன்சி ஆஃப் குரூப் பைல் வந்து 71%. கெப்பாசிட்டி ஆஃப் சிங்கிள் பைல் வந்து 400 kN. இப்போ கால்குலேட் த லோட் கேரிங் கெப்பாசிட்டி. ஸோ லோட் கேரிங் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா எஃபிஷியன்சிலாம் வச்சு ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஈட்டா ஜி எஃபிஷியன்சி ஈக்குவல் டு QG/N×Q. அதாவது குரூப் ஃபைலு டிவைட் நம்பர் இண்டிவிஜுவல் பைலு இன்ட்டு நம்பர் ஆஃப் பைல்ஸு. அப்போ QG ஈக்குவல் டு ஈட்டா ஜி இன்ட்டு N×Q. அந்த எஃபிஷியன்சி எவ்வளோனா 71%, அது 0.71. என்னங்கிறது 12. ஆக்சுவலாக நான் 4x3 பைல் குரூப்பாக, அப்போ 12 பைல்ஸு, அப்போ 12 இன்ட்டு ஜிங்கிறது இண்டிவிஜுவல் பைலோட லோடு,
அப்போ 400 அந்த மூணையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3408 kN அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். ஸோ அடுத்தது என்னென்னா நெட் அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் a 2 meter wide steep footing resting on a pure clayey soil with cohesion equal to 10 kN per meter square using Terzaghi theory. ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு டெர்சாகி கிராஸ் பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில்னால் வந்து 5.7 C ப்ளஸ் காமா டி அப்படிங்கிறத படிச்சிருப்பீங்க. நெட் பேரிங் கெப்பாசிட்டினா காமா டி மைனஸ் காமா டின்னு போயிடும். அப்போ 5.7 C மட்டும் வரும். 5.7 Cங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க. அப்போ 57 kN per meter square அப்படிங்கிறத வந்து இதோட ஆன்சர். Taylor stability number curve are used for analysis of stability slopes. The angle of shearing resistance are used in the chart is mobilized angle. ஓகேவா? ஸோ இது வந்து டெய்லர் ஸ்டெபிலிட்டி நம்பரில் அதில் வரும், அந்த டாப்பிக்கில் வரும். ஓகே. ஸோ அடுத்து வந்து டைலட்டன்சி கரெக்ஷன் ஃபார் சேச்சுரேட்டட் ஃபைன்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் பெனட்ரேஷன் டெஸ்ட் given by the following relation. இது ஃபார்முலா தான், n = 15 + 1/2 × n - -15 அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தான். ஸோ அடுத்து என்னென்னா shear strength is expressed as S = C' + sigma tan phi. ஓகே, sigma bar tan phi அப்படிங்கிறது வந்து இதோட ஆன்சர் as per usual notation. Identify the incorrect answer. The increase in effective stress in soil decrease in shearing strength. அது வந்து தவறானது. shearing strength வந்து அதிகமாக தான் செய்யும். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக shear strength அதிகமாக செய்யும். மற்றது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. வாய்ட் ரேஷியோ குறையும், கம்ப்ரசிபிலிட்டி குறையும், வால்யூம் ஆஃப் சாயிலும் குறையும். ஏன்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக. ஓகேவா? டென்சிட்டி இண்டெக்ஸ் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. எல்லாம் பேசிக் தான். Emax - E natural divided by Emax - E minimum. அதை வந்து டென்சிட்டி இண்டெக்ஸு. Stokes law is valid only if the size of particle is between 0.2 mm and 0.0002 mm. ஓகேவா? அதை 0.2 மைக்ரோமீட்டர்லேருந்து less than or equal to d less than or equal to 0.2 mm. அது Stokes law. Soil having particles of nearly the same size is called uniformly graded. ஓகேவா? இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ் தான். For busy airports, the wind coverage may be increased to as much as 98 to 100%. ஓகேவா? ஓய்வில்லாத விமான நிலையத்தின் காற்று ஆற்றல் எல்லை இந்த அளவுக்கு அதிகப்படுத்தி கொள்ளலாம். அப்படின்னா 98லேருந்து 100% வரைக்கும் அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன, ஏர்க்ராஃப்ட் பார்க்கிங் பேட்டர்ன் விச் ஆக்குபைஸ் மேக்ஸிமம் ஸ்பேஸ் வந்து டென்டேட்டிவ் கீழே வந்து பேரலல் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நெட்டில் சர்ச் பண்ண வரைக்கும் வந்து நோ சின் பார்க்கிங் தான் வந்துச்சு. ஓகேவா? இதுவும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏர்க்ராஃப்ட் பார்க்கிங் பேட்டர்ன் விச் ஆக்குபைஸ் மேக்ஸிமம் ஸ்பேஸுங்கிறப்ப மோஸ்ட் லார்ஜ் ஜெட் ஏர்க்ராஃப்ட் அட் கமர்ஷியல் சர்வீஸ் த ப்ரைமரி அட்வான்டேஜ் டு நோ சின் பார்க்கிங் இஸ் தட் இட் ரெக்வயர்ஸ் லெஸ் ஃபிசிக்கல் ஸ்பேஸ் ஃபார் ஏர்க்ராஃப்ட் தேன் எனி அதர் ஏர்க்ராஃப்ட். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து நான் தான் தவற சொல்லிட்டேன். சாரி சார். ஓகே பேரலல் பார்க்கிங்னா ஓகே அந்த ரெண்டுக்கும் எக்ஸ்பிளைன் எழுதி வச்சுருக்கேன். ஓகே, நோசின் பார்க்கிங்னா மோஸ்ட் லார்ஜ் ஜெட் ஏர்க்ராஃப்ட் அட் கமர்ஷியல் சர்வீஸ். த ப்ரைமரி அட்வான்டேஜ் வந்து நோசின் பார்க்கிங்கில் வந்து ரெக்யூர்ஸ் லெஸ் ஃபிசிக்கல் ஸ்பேஸ் ஃபார் ஏர்க்ராஃப்ட் தேன் எனி அதர் ஏர்க்ராஃப்ட். மற்ற ஏர்க்ராஃப்ட் கம்பேர் பண்ணுறப்ப வந்து இதுக்கு வந்து லெஸ் ஃபிசிக்கல் ஸ்பேஸ் இருந்தாலே போதும் அப்படிங்கிறத வந்து நோசின் பார்க்கிங்கு. ஆங்கிள்டு நோசின் பார்க்கிங் இஸ் டிப்பிக்கலி யூஸ்டு பை ஸ்மாலர் ஏர்க்ராஃப்ட். ஓகேவா? ஆங்கிள்டு நோசின் பார்க்கிங் வந்து ஸ்மாலர் ஏர்க்ராஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. சச்சஸ் டர்போ ப்ராப்ஸ், ஸ்மால் ரீஜினல் ஜெட்ஸ், அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஏர்க்ராஃப்ட் பார்க்கிங்கில் வந்து எது வந்து மேக்ஸிமம் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணணும்னா பேரலல் பார்க்கிங். ஓகேவா? ஷிஃப்ட் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ் வந்து L²/24R. ஜஸ்ட் ஃபார்முலாஸ். Which one of the following plays a vital role in the preventing conflicting movements and thus accidents, derailments in railways? ஸோ இன்டர்லாக்கிங் தான் வந்து முரண்பட்ட இயக்கங்களை தடுப்பது மற்றும் ரயில்வேயில் விபத்துகள் தடம் புரளுதலிலிருந்து தடுப்பதில் பின்வருவற்றில் முக்கிய பங்கு வகிப்பது எதுனா இன்டர்லாக்கிங் அப்படிங்கிறத வந்து சரியான விடை. மேக்ஸிமம் டிகிரி ஆஃப் கர்வேச்சர் ஃபார் மீட்டர் காஜ். ஓகேவா? மீட்டர் காஜுக்கு வந்து மேக்ஸிமம் டிகிரி ஆஃப் கர்வேச்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. லிமிட்டட் டு 16 டிகிரி. ஓகேவா? மீட்டர் காஜ்னா 16 டிகிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராட் கேஜ்னா 10 டிகிரி, மீட்டர் கேஜ்னா 16 டிகிரி, நேரோ கேஜ்னா 40 டிகிரி. As per IRC, the carriage way width or intermediate carriage way. ஓகேவா? கேரேஜ் வே வித் வந்து இன்டர்மீடியட் கேரேஜ் வே இருந்துச்சுன்னா 5.5 மீட்டர் தான் வந்து ஆஸ் பர் IRC. ஓகேவா?
இந்த டெஸ்ட் யூஸ்டு ஃபார் டிடெக்டிங் ஓவர் ஹீட்டட் ஆர் கிராக்டு பிட்டுமன்னா ஸ்பாட் டெஸ்ட்டு. ஓகேவா, ஸ்பாட் டெஸ்ட் தான் வந்து அதிக சூடுபிடித்த அல்லது வெடித்த பிட்டுமனை கண்டறிவதற்கு பயன்படும் சோதனை. While deriving the formula for the length of the valley curve, it is assumed that the headlight is dash meter above the road surface na 0.75 meter. இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக படிச்சிருப்பீங்க. As per census 2011, the number of non-statutory census town and urban areas, okay, நகர்ப்புறங்களின் தமிழில் urban areas in India 3892. ஸோ இதுக்கு ஒரு சோர்ஸ் கிடைச்சது என்னென்னா, they are 4041 statutory towns, 3894 census towns, 475 UAs and 981 outgrowths from a number. ஸோ இது வந்து ஒரு டேட்டா சொல்லிட்டாங்களா, அது எதில் இருந்துன்னா 3799 ஃபார் ஸ்டாச்சுரி டவுன்ஸ். ஓகே, 3799 ஸ்டாச்சுரி டவுன்ஸ்லேருந்து 4041 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 1362லேருந்து 3894 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 384லேருந்து 475 962லேருந்து 981 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ தேர் வாஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் எவ்ரி ஒன் ஆஃப் த பிளேசஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி மாறிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு பிளேஸ்லேயும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. The Board of Subsidized Industrial Housing Scheme suggested minimum plot size for constructing 2 small rooms houses. அது வந்து 21.56 meter square. ஓகேவா, சிவில் சர்வே இஸ் கண்டக்டட் ஃபார் இன் அண்ட் அரவுண்ட் டு டவுன். ஓகேவா, குடிமக்கள் கணக்கெடுப்பு நடத்தப்படுவது என்பது வந்து பார்த்திங்கன்னா நகரம் மற்றும் அதை சுற்றி. இந்த ரெண்டுமே வந்து டவுன் பிளானிங், இன்னும் வந்து ஸ்லம் கிளியரன்ஸ். ஸோ அந்த டாபிக்குள்ளே வரலாம். அடுத்த கொஸ்டின் என்ன, an approximate quantity of steel in reinforcement cement concrete per cubic meter of concrete வந்து 1 to 2%. ஞாபகம் வச்சுக்கோங்க. a person who takes a loan against the security of his property na வந்து mortgager. In a detailed estimate, the provision for water supply and sanitary work usually 8%. Water supply and sanitary works 8%, contingency 3 to 5%. Form C is also known as bill through which the contractor receives the amount and stages as per completion as that stage. ஓகேவா, படிம் சி என்பது ஒப்பந்ததாரர் கட்டுமானத்திற்கான தொகையினை கட்டி முடிக்கப்பட்ட அளவுகளின் தவணையில். ஒரு வேலை செய்கிறோம், பிரிக் ஒர்க் முடிக்கிறோம், காசு வாங்குகிறோம், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் போடுறோம், காசு வாங்குகிறோம். ஸோ அடுத்தது வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அமௌண்ட் வாங்குகிறோம். ஸோ அந்த மாதிரி கட்டி முடிக்கப்பட்ட அளவுகளின் தவணையில் பெரும் பட்டியல் என்பது ரன்னிங் அக்கௌண்ட் பில். ஓகேவா, contractors are paid on fortnightly or monthly basis for work done during that period. For such bills, quantities of work done during that period is to be measured and paid. Okay. So அடுத்தது என்ன, the most popular type of organization used for civil engineering construction வந்து line organization or military organization. ஸோ இந்த கொஸ்டின் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜேடிஓக்கு வந்திருக்கும். So the main objective of the planning, economical and on-time completion of the project. T0 TL TP இது தெரியும், T0 plus 4 TL plus TP by 6. Dummy activities are used to maintain the required network. நம்ம நெட்ஒர்க் வந்து மெயின்டைன் பண்ணுறது டம்மி ஆக்டிவிட்டீஸ் யூஸ் பண்ணுறோம். கிரிட்டிக்கல் பாத் இது அப்படியே பார்த்தோம்னா ஒரு மேட்ச்சில் கேட்டிருந்தாங்களே, ஸோ அதை வச்சு கிரிட்டிக்கல் பாத் இஸ் ஆல்வேஸ் லாங்கஸ்ட். ஓகேவா, ஸ்டாச்சுரி டைம் லிமிட் ஃபார் மாஸ்டர் பிளான் பிஃபோர் பப்ளிக் நோட்டிஃபிகேஷன் இஸ். ஓகேவா, ஸோ என்னென்னா பொது அறிவிப்புக்கு முன் மாஸ்டர் திட்டத்தின் சட்டப்பூர்வ காலவரை எவ்வளவு காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 24 months சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து டவுன் பிளானிங்கில் வரலாம். ஸோ எக்கோஸ் அண்ட் ஃபார்ம்டு டியூ டு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த சவுண்ட் when the reflecting surface are situated at a distance greater than 17 meter. அதாவது பிரதிபலிக்கும் மேற்பரப்பு வந்து 17 மீட்டரை விட அதிகமாக இருக்கும்போது அமையப்பட்டிருக்கும் ஒளி அப்பரப்பில் பிரதிபலிப்பதால் எதிரொலி உருவாகிறது. எக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து கிரேட்டர் தேன் 70 மீட்டராக இருந்தால் தான் வந்து எக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, த மினிமம் சைஸ் ஃபார் த லொக்கேஷன் ஆஃப் கேசோலின் ஃபில்லிங் ஸ்டேஷன். ஓகேவா, 30க்கு 36.5 மீட்டர், அதான் வந்து மினிமம் சைஸ் ஃபார் location of gasoline filling station. Okay,
டேஸ் இஸ் த லைட் வெயிட் ஸ்கஃபோல்டிங் யூஸ் ஃபார் ரிப்பேர் ஒர்க்னால் வந்து ட்ரெஸ்ஸில் ஸ்கஃபோல்டிங் தான் வந்து லைட் வெயிட் ஸ்கஃபோல்டிங் தான் ரிப்பேர் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுவோம். த யூசேஜ் ஆஃப் ட்ரெஸ்ஸில் ஸ்கஃபோல்டிங் இஸ் லிமிட்டட் டு இன்டோர்ஸ் ஆஸ் த ஹைட் இன் த ஸ்கஃபோல்டிங் இஸ் அப் டு 5 meters ஒன்லி. ஸோ ட்ரெஸ்ஸில் ஸ்கஃபோல்டிங் வந்து ஒரு 5 மீட்டர் வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல். ஸோ அடுத்து வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் என்ன ஆக்சுவலாக ஆன்சர் என்ன 2 is true 1 is false அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபேட் லைம் வாட்டர் இஸ் டு பி யூஸ்டு பிரிக்ஸ் ஷுட் பி சோக்டு இன் வாட்டர் பிஃபோர் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்னென்னா அது வந்து சோக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, பிரிக்ஸ் ஷுட் பி சோக்டு இன் வாட்டர் பிஃபோர் யூஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்னென்னா it is desirable to provide about 18 to 25 mm thick expansion joint after every 30 to 45 meter length of the wall. ஓகேவா? ஸோ இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன்னா ஃபேட் லைம்ங்கிறது வந்து ஆல்சோ நோன் அஸ் ரிச் லைம், ஹை கால்சியம் லைம், ஒயிட் லைம் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் நாட் யூஸ்ட் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லெஸ் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். ஓகேவா? லெஸ் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணுறது இல்லை ஃபேட் லைமை. இதில் வந்து என்ன கால்சியம் ஆக்சைடு வந்து 95%, இம்ப்யூரிட்டிஸ் 5% இருக்கும். இட் டேக்ஸ் எ வெரி மச் டைம் டு செட்டு. அப்போ ஃபேட் லைம் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னென்னா IS 456 2000 வந்து கிளாஸ் 27.2 எடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ஸ் இன் காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் இது வந்து ஃபேட் லைம் கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறது காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸு. when the length of the structure exceeds 45 meter 45 மீட்டரை விட அதிகமாக போகிறப்ப எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ஸ் கொடுப்போம் காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸில் அப்படிங்கிறத வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் IS 3414 படி which is a specific code for joints, it is mentioned as 30 meter. So as per IS 13414 படி வந்து 30 மீட்டருக்கு ஒன்ஸ் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயின்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் வந்து பை யூஸிங் லைம் வாட்டர் எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ட்ஸ் கேன் பி அவாய்டு. லைம் வாட்டரை வந்து எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னொரு பாயிண்ட் என்ன, likewise the imperviousness of the cement mortar prevents it from absorbing water from the structure. ஓகேவா? சிமெண்ட் மாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பிரிக்கை வந்து சோக் பண்ணி தான் வைக்கணும். இல்லைனா வந்து பிரிக்கு வந்து சிமெண்ட் மாட்டரில் இருக்கிற வாட்டர்லாம் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். whereas lime water absorbing the moisture and allowing it to evaporate. ஓகேவா? by absorbing moisture lime water is keeping the masonry drier. ஓகேவா? and lessening the risk of spalling. ஓகே, வாட்டர் ரெடியூசிங் அட்மிக்சர்னால் வந்து லிக்னோசல்ஃபனேட். ஓகேவா? லிக்னோசல்ஃபனேட் வந்து வாட்டர் ரெடியூசிங் அட்மிக்சர். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ இது வந்து ஏர் என்ட்ரைனிங் ஏஜென்ட் வந்து நியூட்ரலைஸ்டு வின்சால்ட் ரெசினு. சூப்பர் பிளாஸ்டிசைஸ்டர்னால் வந்து சல்ஃபோனேட்டட் மெலமைன் ஃபார்மால்டிஹைட். ஆக்சிலேட்டர்னால் வந்து கால்சியம் குளோரைடு. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா the concrete in which no preliminary tests are performed for designing the mix is called. ஸோ ஆர்டினரி காங்கிரீட். ஓகேவா? அதாவது வந்து என்னென்னா கற்காரையின் கலவை அளவை வடிவமைப்பதற்கான முதன்மை சோதனைகள் செய்யப்படாத கற்காரை. ஓகேவா? அதாவது வந்து எந்த ப்ரிலிமினரி டெஸ்ட்டும் செய்யாமல் டைரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஆர்டினரி காங்கிரீட்டு. ஆனால் கண்ட்ரோல் காங்கிரீட்னால் என்னென்னு பாருங்கள். இந்த காங்கிரீட் இன் விச் ப்ரிலிமினரி டெஸ்ட் ஆர் பெர்ஃபார்ம்டு ஃபார் டிசைனிங் த மிக்ஸ் இஸ் கால்ட் கண்ட்ரோல்டு காங்கிரீட். ஆக்சுவலாக வந்து எந்த டெஸ்ட்டுமே பண்ணலின்னா அது ஆர்டினரி. ஸோ நல்லா பண்ணிங்கன்னா கண்ட்ரோல்டு. ஓகேவா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பல்கிங் ஆஃப் சாண்டை பொறுத்து எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இஸ் டியூ டு ஃபிலிம் ஆஃப் வாட்டர் அரவுண்ட் த சாண்ட் பார்ட்டிகல்ஸ். கரெக்ட் தான். பல்கிங் ஆஃப் சாண்ட் இஸ் டியூ டு அப்சார்ப்டு வாட்டர், அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் தின் ஃபிலிம். ஓகேவா? அது மேலே ஒட்டிடக்கூடிய மணல் துகள்களின் மேலே ஒட்டிடக்கூடிய வாட்டர்னால வரக்கூடியதான் வந்து பல்கிங்கு. இஸ் டியூ டு கேப்லரி ஆக்ஷன். ஓகேவா? ஆனால் வந்து பல்கிங் ஆஃப் சாண்ட் இஸ் நாட் டியூ டு கேப்லரி ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இஸ் மோர் இன் ஃபைனர் சாண்ட்ஸ். ஓகேவா? ஃபைன் அக்ரிகேட்ஸ். அப்போ ஃபைனர் சாண்ட்ஸு ஃபைன் அக்ரிகேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பல்கிங் ஆஃப் சாண்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் கீ கொடுத்தது 1 and 3 கொடுத்துருக்காங்க. ஸோ சிலது வந்து நான் பார்த்தது வந்து பல்கிங் ஆஃப் சாண்ட் வந்து நாட் டியூ டு கேப்லரி ஆக்ஷன்னு ஒரு இது பக்கம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சில புக்கில் வந்து பார்த்திங்கன்னா கேப்லரி ஆக்ஷனாலையும் வரும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக ஸ்டாண்டர்டு வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஃபைனர் ஸ்மால்லஸ். இந்த சம் போட்டுறீங்கன்னு எனக்கு தெரியும் மோஸ்ட்லி. ஏன்னா வந்து
ஃபைனஸ் மாடல்ஸ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் கோர்ஸ் அக்ரிகேட் கொடுத்துருக்காங்க, மிக்சடு அக்ரிகேட் கொடுத்துருப்பாங்க. ஃபார்முலா என்ன, கோர்ஸ் அக்ரிகேட் மைனஸ் மிக்சடு டிவைட் பை மிக்சடு அக்ரிகேட் மைனஸ் ஃபைன் அக்ரிகேட். அதோட வேல்யூஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். The size of holes provided by a blasting in quarry is done to get stones from hard rock which are ஆக்சுவலாக வந்து பாறைகளை வெடி வைத்து தகர்க்கும் போது எந்த அளவுள்ள துளை அமைத்து சிறு கற்களாக பிரித்தெடுக்கப்படுகிறதுனா 20 to 40 mm வைடு, ஓகேவா, 20 to 40 mm அகலமும் 1 to 2 மீட்டர் டீப்பு, 1 to 2.5 மீட்டர் ஆழமும் போய் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து துளை போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து என்ன, ரேங்கைன்ஸ் ஃபார்முலா ஃபார் த காலம், இதை வந்து சிக்மா சி பை ஏ இன்ட்டு 1/1 + ஆல்ஃபா இன்ட்டு எல் பை கே ஹோல் ஸ்கொயர், அதாவது இந்த எஃப்சிஏ பை 1 + லாம்டா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம், ஓகேவா. ஸோ அதுதான் வந்து இந்த நொட்டேஷன்ஸ் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து யூலர்ஸ் பக்லிங் லோடு காலம் ஃபிக்ஸ்டு டு 1 end பின்னடு அட்டு அதர் எண்டு அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் எஃபெக்ட் லென்த்னா 1/√2 அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ வந்து யூலர்ஸ் பக்லிங் லோனா பை ஸ்கொயர் ஏ பை எல்எஃப்டி ஸ்கொயரு, எல்எஃப்ஐடிவ்னா வந்து இங்கே √2 போட்டிங்கன்னா மேலே வந்து 2 அந்த 2π² ஏ பை எல் ஸ்கொயர் அப்படிங்கிறதா வந்து கரெக்டாக வந்திருக்கணும். அவங்க ஆன்சருக்கு வந்து இந்த டி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து பி தான் கரெக்டான ஆன்சர், இது வேணால் கன்ஃபார்மாக சொல்லுவேன். அடுத்து வந்து முல்லர் பிஸ்லா பிரின்சிபல் யூஸ் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் ஆஸ் ஏ டிஃப்ளெக்ஷன் கர்வ். ஸோ இது வந்து அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃப்ளெக்ஷன் கருத்து பொறுத்து தான் வந்து கான்செப்ட் இருக்குது. அது முல்லர் பிஸ்லா பிரின்சிபல் இருக்குது. அதாவது ஐஎல்டி ஃபார் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் இஸ் லீனியர் வைல் தட் ஃபார் இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் வில் பி கர்வ் லீனியர். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் அப்படியே ஃபுல்லாக ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சராக இருந்தால் லீனியராக இருக்கும், இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சராக இருந்தால் அது கர்வி லீனியராக இருக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 3 inch ஆர்ச்சில் வந்து ஸ்பேன் எல் பெண்டிங் மூமெண்ட் காஸ்ட் பை த ஹரிசானல் த்ரஸ்ட்டு, ஓகேவா. ஹெச் அட் த ஹிஞ்சுடு சப் பாயிண்ட்னா HL/4, ஓகேவா. இது வந்து நீங்கள் ஆர்ச்சஸ் படிக்கணும், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் வந்து ஆர்ச்சஸ் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், ஓகேவா. ஸோ ஹரிசானல் த்ரஸ்ட் ஃபார் செமி சர்க்குலர் 2 hinged ஆர்ச் டியூ டு ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னா 4E ஆல்ஃபா டி பை πr², ஓகேவா. ஆர்ச்சஸ் தான். அது ரிப் ஷார்டனிங் இன் ஆர்ச்சஸ் டியூ டுனா வந்து ஹரிசானல் த்ரஸ்ட். ஹரிசானல் த்ரஸ்ட்னால தான் வந்து ரிப் ஷார்டனிங் ஆகுது. இஃப் த எஃபெக்ட் ஆஃப் ரிப் ஷார்டனிங் ஆர் yielding ஆஃப் த சப்போர்ட் இஸ் கன்சிடர்ட் தென் த ஹரிசானல் த்ரஸ்ட் டிக்ரீசஸ், ஓகேவா. ஹரிசானல் த்ரஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குதுன்னா அதெல்லாம் ரிப் ஷார்டனிங்கில் வந்து கன்சிடர் பண்ணுறப்ப, ஓகேவா. ஸோ சேம் தான். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ கன்சிஸ்டன்ட் டிஃபார்மேஷன் இஸ் ஏ ஃபோர்ஸ் மெத்தட், கரெக்டு தான். ஸ்டிஃப்னஸ் மெத்தட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஈக்குலிபிரியம் மெத்தட், கரெக்டு தான். தியரம் ஆஃப் 3 மூமெண்ட்டுங்கிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடுங்கிறாங்க, தவறு. ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடு வந்து ஃபோர்ஸ் மெத்தட், அதுவும் தவறு. இது அப்படியே ஆப்போசிட்டாக வரணும். ஸோ 1 and 2 ஆர் கரெக்ட். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா டேட்டா என்னென்னா ஃபோர்ஸ் மெத்தட் ஆர் ஃப்ளெக்சிபிலிட்டி கோஎஃபிஷியன்ட் மெத்தட், காம்பேட்டபிலிட்டி மெத்தட், இந்த மூணுமே ஒன்று தான். ஸோ இதில் என்னென்ன வரும்னா மெத்தட் ஆஃப் கன்சிஸ்டன்ட் டிஃபார்மேஷன் ஆர் த ஜென்ரல் மெத்தட் அப்படிங்கிறது வரும். இது யாருன்னா கிளர்க் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற வந்து டெவலப் பண்ணியிருப்பார் எப்படின்னா 1864. அதுக்கப்புறம் ஓட்டோ மோர் அப்படிங்கிறது 1874 டெவலப் பண்ணியிருப்பார். முல்லர் பிஸ்லா வந்து 1886 சொல்லியிருப்பார். ஸோ அடுத்து வந்து 3 மூமெண்ட் தியரம், அது வந்து யாருன்னா கிளாபிரான் அவர் சொல்லியிருப்பார். அப்புறம் காலம் அனலாகி மெத்தட் வந்து ஹார்டிகிராஸ் சொல்லியிருப்பார். எலாஸ்டிக் சென்டர் மெத்தட் மேக்ஸ்வெல் மோர் ஈக்குவேஷன் கேஸ்லிங்னோ தியரம் ஆஃப் மினிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் மெத்தட். ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து எதில் வேணால் ஃபோர்ஸ் மெத்தடில் வரும். ஸோ அடுத்து வந்து ஈக்குலிபிரியம் மெத்தட். ஸோ ஈக்குலிபிரியம் மெத்தட் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் ஆர் ஸ்டிஃப்னஸ் கோஎஃபிஷியன்ட் மெத்தட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எதெல்லாம் வரும்னா ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் வரும். இனிஷியலி டெவலப்டு பை ஆக்சல் பெண்டிக்சன் 1914. லேட்டர் இட் வாஸ் டெவலப்டு பை G.A. மேனே. ஸோ லேட்டர் வந்து G.A. மேனே, ஓகேவா, 1950 வந்து டெவலப் பண்ணியிருப்பார் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடு. மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் வந்து ஹார்டிகிராஸ், ஓகேவா. அது ரொட்டேஷன் கான்ட்ரிபியூஷன் மெத்தட் வந்து காணி, ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட். ஸோ இந்த 4 மெத்தடும் வந்து எதில் வரும்னா ஈக்குலிபிரியம் மெத்தட், டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட், ஸ்டிஃப்னஸ் கோஎஃபிஷியன்ட் மெத்தடில் வரும், ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அண்ட் ஆந்த்ரோபோஜெனிக் காஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் அப்படின்னா வந்து அதாவது காற்று மாசுபாட்டுக்கான மானுடவியல் காரணம் இல்லை, அதாவது நாம்ளாக போய் பண்ணுறது, ஓகேவா. இது புதைப்படி எரிபொருளை எரிக்கிறது நாம் தான் பண்ணுறோம், விறகுகளை எரிக்கிறது நாம் தான் பண்ணுறோம், விவசாய கழிவுகளை எரித்தல் நாம் தான் பண்ணுறோம், மின்னல் காரணமாக காடுகளை எரிவிட்டது இயற்கை சீற்றம்.
இயற்கையாக நடக்கிறது. ஸோ அதுக்கு வந்து நமக்கு காரணம் இல்லை. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஏ வே டு ரெடியூஸ் டிராஃபிக் நாய்ஸ் இன் ஹைவேஸ் வந்து ரேசிங் திக் வெஜிடேஷன் அண்ட் ட்ரீ க்ரோவிங். ஓகேவா, ட்ரீ க்ரோவிங் அடர்ந்த தாவரங்கள் மற்றும் மரங்களை வளர்ப்பதனால் போக்குவரத்து இரைச்சலை குறைக்கலாம். ஸோ ஆயில் அண்ட் கிரீஸ் ஃப்ரம் த சீவேஜ் இஸ் ரிமூவ்டு பை ஸ்கிம்மிங் டேங்க். அதாவது கழிவுநீரில் இருந்த எண்ணெய் மற்றும் எண்ணெய் பசைப்பொருட்கள் நீக்குவதற்கான அமைப்பு வந்து ஸ்கிம்மிங் தொட்டிகள். கரோஷன் ஆஃப் காங்கிரீட் பைப்ஸ் சீவர் அக்கர்ஸ் டியூ டு anaerobic decomposition of sewage solids. Anaerobic na mainly due to the formation of hydrogen H2S sorry dihydrogen sulfide. Okay va. For disinfecting water supply it required to treat 5 lakh liters of water daily supply with 0.5 ppm of chlorine. Calculate the dosage of chlorine கேட்டிருக்காங்க. chlorine dosage கண்டுபிடிக்கணும்னா 5 lakh லிட்டரா, அது வந்து 0.5 into 10⁶ லிட்டர் per day, அதாவது எம்எல்டியில் மாற்றிட்டோம். ஓகேவா, ஸோ எம்எல்டியில் மாற்றிட்டோம். அவங்க 5 ppm 0.5 ppm கொடுத்துருக்காங்க. இப்போ 0.5 into 0.5 mld, அப்போ 0.25 kg per day. ஸோ அதான் வந்து ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, the flow velocity of a sewer pipes should be designed so as to achieve. ஓகேவா, கழிவுநீர் குழாய்களில் பாய்வு வேகம் கீழ்கண்டவாறு இருக்க வேண்டும்னா neither silting nor scouring at the bottom. குழாயின் அடியில் வண்டல் படியாமலும் அரித்தல் நடக்காமலும் இருப்பது போல் தான் வந்து டிசைன் செய்ய வேண்டும். ஓகேவா, சீவர் வெலாசிட்டி ஷுட் பி மினிமம் ஆஃப் செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி, மேக்ஸிமம் ஆஃப் ஸ்கவர் வெலாசிட்டி. ஓகேவா, அதாவது செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டிக்கும் ஸ்கவர் வெலாசிட்டிக்கு, அதாவது மேக்ஸிமம் வந்து என்னென்னா நீங்கள் சீவர் வெலாசிட்டி வந்து செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டியை விட அதிகமாக இருக்கணும், ஸ்கவரிங் வெலாசிட்டி விட கம்மியாக இருக்கணும். அதான் வந்து இதோட கான்செப்ட். ஓகேவா, ஸோ அடுத்தது என்ன, ஏ ப்ளோ ஆஃப் வால்வ் இஸ் ப்ரொவைடட் இன் ஏ வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அட் லோ பாயிண்ட்ஸ். ஓகேவா, அப்போ ப்ளோ ஆஃப் வால்வுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னா ஸ்கவர் வால்வ்னு சொல்லுவோம், இல்லைனா ட்ரெயின் வால்வ்னு சொல்லுவோம். இது வந்து எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோன்னா ரிமூவிங் த சேண்ட் ஆர் சில்ட் டெபாசிட்டட் இன் த பைப்பு. ஒரு எண்டில் வந்து சேண்டு சில்ட்டெல்லாம் டெபாசிட் ஆகிருந்துச்சுன்னா அங்கே வந்து ப்ளோ ஆஃப் வால்வ் மூலிமா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா, for removal of temporary hardness of water na water is boiled. From ecological consideration the minimum level of dissolved oxygen necessary in the rivers and stream வந்து 4 mg/c. ஓகேவா, so pH of a solution containing 1.7 into 10⁻⁸ gram of hydroxide per liter with molecular weight of OH as 17. ஓகேவா, molecular weight of OH வந்து 17 கிராம்னு சொல்லிட்டாங்களா. இப்போ என்னென்னா pH of a solution containing hydroxide. ஓகேவா, ஹைட்ராக்சைடு வந்து எவ்வளோனா OH மைனஸ் வந்து 1.7 10⁻⁸ கிராம் per liter. ஸோ OH மைனஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1.7 10⁻⁵ மில்லிகிராம் per லிட்டரு. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மாலிகுலர் வெயிட்டாக மாற்றணும். ஓகேவா, மோல் per லிட்டராக மாற்றணும். மில்லிகிராம் per லிட்டரை வந்து மோல் per லிட்டராக மாற்றணும். அப்போ வந்து டிவைடட் பை OH தானே, OHக்கு வந்து மாலிகுலர் வெயிட் வந்து 17 கொடுத்துட்டாங்க, இன்ட்டு 1000 போடணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 10⁻⁵ டிவைட் பை 10⁴ வரும். அப்போ 10⁻⁹ மோல் per லிட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ பி ஆஃப் OH அப்படின்னு கண்டுபிடிக்கிற மைனஸ் லாக் ஆஃப் OH மைனஸ் லாக் ஆஃப் 10⁻⁹ போட்டிங்கன்னா உங்களுக்கு 9 கிடைக்குமா. we know that P of H pH plus POH வந்து 14 தான் இருக்கணும். அப்போ நமக்கு வந்து POH வந்து 9 தெரியும். அப்போ pH வேணுன்னா 14 - 9 5 வரும். ஸோ ஆன்சர் வந்து 5 வாட்டர் சப்ளையில் வரும். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து the self equilibrium patterns of stresses that formed during manufacturing of subsequent cooling, welding, flame cutting in a steel section is called as residual stresses. ஓகேவா, அதாவது எஃகு உறுப்பில் உற்பத்தி மற்றும் அதன் தொடர்ச்சியாக குளிர்ச்சி அடைதல், பற்ற வைத்தல், தளல் வெட்டல் காரணமாக சுய சமநிலையில் உருவாகும் தகைவுக்கு எச்ச தகைவு, அதாவது ரெசிடியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது ஸ்டீலில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் சீக்வன்ஸ் கேட்குறாங்க விண்டு லோடு கால்குலேஷனில். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் விண்டு ஸ்பீடு. ஓகேவா, பேசிக் விண்டு ஸ்பீடு, டிசைன் விண்டு ஸ்பீடு, அப்புறம் டிசைன் விண்டு ஸ்பெஷரு, விண்டு லோடு. இது ஆர்டர். ஸ்டீலில் பார்த்திங்கன்னா ரூஃப் அப்படிங்கிற டாபிக் படிச்சிருந்தீங்கன்னா அதில் இந்த ஆர்டர் வரும். ஓகேவா, பேசிக் விண்டு ஸ்பீடை வந்து டிட்டர்மின்ட் பை யூஸிங் விண்டு மேப் ஆஃப் இந்தியா. அதிலிருந்து நீங்கள் வந்து இது விபி கண்டுபிடிச்சிடுறீங்களா. டிசைன் விண்டு ஸ்பீடு வந்து K1 K2 K3 K4 அந்த விபி இதில் சப்ஸ்டிட் பண்ணுவீங்களா.
இது வந்து விஇசெட் டிசைன் விண்டு ஸ்பீடு. இந்த இதை வச்சு டிசைன் விண்டு ப்ரெஷர் கண்டுபிடிப்பீங்க. 0.6 விஇசெட் ஸ்கொயர். இது விண்டு ஸ்பீடை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறீங்க. அதுலேருந்து விண்டு லோட் கால்குலேட் பண்ணிங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாய்சன் ரேஷியோ ஃபார் ப்ரீஸ்ட்ரெஸ்டு காங்கிரீட் அடாப்டட் இந்த கால்குலேஷன் வில் பி. ஸோ 0.15. ஓகேவா? ப்ரீஸ்ட்ரெஸ் காங்கிரீட்டுக்கு 0.15 எடுத்துக்குவோம். 0.1 to 0.2 வந்து லிமிட் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா பிடிபி ப்ளஸ் அண்டு பிடிஏ, அதாவது ப்ரீ ஸ்ட்ரெயினிங் ஃபோர்ஸ் இன் ஷார்ட் ஸ்பேன் அண்ட் லாங் ஸ்பேன். இது வந்து ஷார்ட் ஸ்பேன், இது லாங் ஸ்பேன். 2 ஸ்லாபில் வந்து ஏபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஜிபி அண்ட் ஜிஏ ஆர் த சேக் ஆஃப் பேரபோலிக் கேபிள் ப்ரொஃபைல் இன் ஷார்ட் ஸ்பேன் அண்ட் லாங் ஸ்பேன் டைரக்ஷன். த பேலன்சிங் லோட் கியூபி வில் பி. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன, 8 into pg/a² + pg/b² அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். இது வந்து ப்ரீ ஸ்ட்ரெஸில் வரும். ஸோ கான்செப்ட் என்னென்னா, ஃபார் லோட் பேலன்சிங் கண்டிஷன் ஈக்குவேஷன் மூமெண்ட்ஸ் டியூ டு ப்ரீ ஸ்ட்ரெஸிங் அண்ட் எக்ஸ்டர்னல் லோடு. ஓகேவா? ப்ரீ ஸ்ட்ரெஸிங்னால் வரக்கூடிய மூமெண்ட்டு அதையும் ஈக்குவேட் பண்ணுறீங்க. ஓகேவா? அது ஈக்குவேஷன் வராது, ஈக்குவேட் பண்ணுற மாதிரி வரும். ப்ரீ ஸ்ட்ரெஸிங் மூமெண்ட்டு ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் லோடுனால் வரக்கூடிய மூமெண்ட்டு, அதை எக்ஸ்டர்னல் எம்இனா வந்து எக்ஸ்டர்னல் லோடுனால் வரக்கூடிய மூமெண்ட்டு, ப்ரீ ஸ்ட்ரெஸிங்னால் வரக்கூடிய மூமெண்ட்டு. ப்ரீ ஸ்ட்ரெஸிங்னால் வந்து P × H வரும், எக்ஸ்டர்னல் லோடுனா WL²/8 வரும். இதுக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா W = 8pH/L². அந்த pH/L² தான் வந்து இந்த மாதிரி இந்த ரீஜியனுக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டா. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, in the construction of a pre-stressed concrete beam, the durability of concrete is ensured by using the minimum cement content எவ்வளோனா 300 to 360 kg/m³ of concrete. ஓகேவா? அது ஜென்ரல் தான். Simple supports are at a point of zero moment. The condition of development length also to be satisfied is. ஸோ எல்டிங்கிறது வந்து 1.3 mm/v + L0 as per IS 456/2000. ஓகேவா? இது RCC படி தான் பண்ணிருக்கோம். இதே மாதிரி எஃபெக்டிவ் வித் பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் டி பீம்னா L0/B + 4 + PW. ஓகேவா? இது ஸ்டாண்டர்டாக கோட் புக்கில் இருக்கும். ஸோ அடுத்து மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் டென்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் கம்ப்ரஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இன் ஏ பீம் ஆஃப் 300 mm வித் 500 mm ஓவரால் டெப்த்து. அப்போ மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் டென்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னு கேட்டாங்கன்னா 0.04 டைம்ஸ் ஆஃப் BD, அதை விட அதிகமாக போயிடக்கூடாது. இப்போ 0.04 × பிங்கிறது 300, டிங்கிறது 500, 300 500 6000 mm². மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் கம்ப்ரஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு அதே தான், 0.04 BD விட அதிகமாக போயிடக்கூடாது. அப்போ அது 6000 mm². ஸோ ஆன்சர் வந்து 6000 mm². பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் தான் கேட்டிருப்பாங்க. பார்ஷியல் மெட்டீரியல் சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் ஸ்டீல் அக்கார்டிங் டு IS 456/2000 1.15. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து τv less than τc, அதாவது வந்து நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ் லெஸ் தேன் த டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சுன்னா என்ன வரும்னா மினிமம் ஷியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதே வந்து நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த்தை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிசைன் ஆஃப் ஷியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணணும். டவ்வி வந்து டவ்சி மேக்ஸை விட, அதாவது மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை விட நீங்கள் நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரீடிசைன் பண்ணணும். டவ்வி வந்து டவ்சி மேக்ஸில் பாதியை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஐடியல் டிசைன் கண்டிஷன் ஃபார் சாலிட் ஸ்லாப்ஸு அப்படிங்கிறது வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்தது ரேஷியோ ஆஃப் த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் applied to a crop during its base period to the area. Volume of water supplied divided by area na depth of water or delta அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டெல்டா தான் ஆன்சர். When the canal and the stream meet each other practically at the same level, a type of structure should constructed are called as level crossing. ஓகேவா? அதாவது கால்வாயும் நீரோடையும் ஒன்றுக்கொன்று நடைமுறையில் ஒரே மட்டத்தில் சந்திக்கும் போது, அந்த ஒரே மட்டத்தில்ங்கிறத வந்து முக்கியமானது. அட் த சேம் லெவல் அப்படின்னா அது கட்டப்பட்ட கட்டமைப்பு என்ன வகைப்படும்னா லெவல் கிராசிங் என வகைப்படும். ஓகே. ஸோ அடுத்தது இம்பெர்மியல் ஃபார்மேஷன் விச் கண்டெயின் வாட்டர். ஓகேவா? ஒரு நீரை சேமித்து வைக்கும் நீர்க்கசியா நிலத்தடி படுகை அண்டு பட் ஓகே விச் கண்டெயின் வாட்டர் பட் ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் சப்ளைங் சிக்னிஃபிகண்ட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். அதாவது நல்லா சேமித்து வைக்கும், ஆனால் வந்து அதை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து சப்ளை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இல்லை அப்படிங்கிறது வந்து அக்யூக்ளூட். ஓகேவா? டெல்டா ஃபார் ஏ கிராப் ஹேவிங் பேஸ் பீரியட் ஆஃப் 120 days, வாட்டர் டெப்த் ஃபார் ஒன் இரிகேஷன் இஸ் 12 cm, சக்ஸஸிவ் இரிகேஷன் இன்டர்வல் வந்து 12 daysன்னு கொடுத்துட்டாங்க. டெல்டா கேட்குறாங்களா?
நம்ம எத்தனை தடவை இரிகேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத மேட்ரு. அப்போ அதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இரிகேஷன்ஸ் ஈக்குவல் டு பேஸ் பீரியட் டிவைட் பை ஃப்ரீக்வன்சி. அப்போ பேஸ் பீரியட் எவ்வளோனா 120 டேஸு, நீங்கள் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ நாளைக்கு 12 டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து இரிகேட் பண்ணுறீங்க. அப்போ 120 டிவைட் பை 12ங்கிறப்ப 10 டைம்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் இரிகேஷன் வந்து 10 தடவை கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு தடவையும் 12 சென்டிமீட்டர் வந்து வாட்டர் டெப்த்து கொடுத்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வரும், 120 சென்டிமீட்டர் வந்து இருக்கும். அதான் வந்து டெல்டா, அதான் டெப்த் ஆஃப் டோட்டல் டெப்த் ஆஃப் வாட்டர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து சைடு ஸ்லோப் ஆஃப் சிப்போலட்டிவியர். சிப்போலட்டிவியருக்கு சைடு ஸ்லோப்னா 1 ஹரிசாண்டல் 4 வெர்டிக்கல். ஓகேவா? 1 ஹரிசாண்டல் 4 வெர்டிக்கல். ஃப்ளட் டிஸ்சார்ஜ் இது வந்து வச்சுக்கன்னா ரைஸ் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. அப்போ Q = CA/2/3. ஸோ ஜென்ரல் தான். கன்சம்ப்டிவ் இரிகேஷன் ரெக்யூர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்சம்ப்டிவ் யூஸ் மைனஸ் எஃபெக்டிவ் ரெயின்ஃபால், அதான் வந்து கன்சம்ப்டிவ் இரிகேஷன் ரெக்யூர்மெண்ட்டு. இதில் பேசிக் தான். ஓகேவா? The formula which is most appropriate to design the pressure pipes. Design of pressure pipe வந்து most appropriate எதுனா Darcy-Weisbach formula. So Darcy-Weisbach formula வந்து used for calculation of frictional losses in pressure pipes. ஓகேவா? ப்ரெஷர் பைப்ஸில் வந்து ஃப்ரிக்ஷன் லாஸ் கண்டுபிடிக்க வந்து எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், Darcy-Weisbach ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். செசிஸ் ஃபார்முலாவும் மேனிங்ஸ் ஃபார்முலாவும் டிசைன் ஆஃப் ஓப்பன் சேனல் ஃப்ளோக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? செசிஸ் ஃபார்முலாவும் மேனிங்ஸ் ஃபார்முலாவும் டிசைன் ஆஃப் ஓப்பன் சேனல் ஃப்ளோக்கு யூஸ் பண்ணுறோம். In order to overcome the resistance and to cause the flow of water in a channel. ஓகேவா? பாட்டம் ஸ்லோப்பிங் டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. ஒன்றும் இல்லை, எதிர்ப்பை கடக்க மற்றும் ஒரு கால்வாயில் நீர் ஓட்டத்தை ஏற்படுத்துவதற்காக செய்ய வேண்டியது என்ன பண்ணணும், நீர் ஓட்டத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா ஓட்டத்தின் திசையை கீழ் நோக்கி கீழே சாய்வாக இருக்கணும். ஸோ அதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அது பெர்னோல்லிஸ் ஈக்குவேஷன் இது சிம்பிள் தான். P1/ρg + V1² / 2g + Z1 = P2/ρg + V2² / 2g + Z2. ஸோ அடுத்து வந்து ஃபைண்ட் ஹைட் ஆஃப் வாட்டர் காலம் கரஸ்பாண்டிங் டு எ ப்ரெஷர் ஆஃப் 98.1 kN/m². டேக் ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து 9.8 kN/m³. ப்ரெஷர் = யூனிட் ஸ்பெசிஃபிக் வெயிட் இன்ட்டு ஹைட்டு. ஓகேவா? ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 98 kN/m² கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக் வெயிட்டு கொடுத்துட்டாங்க, அவங்க ஹைட்டு தான் கேட்குறாங்க. அப்போ 2 டிவைட் பண்ணி 10 வந்துடும், 10 மீட்டர் ஆன்சரு. டார்சிஸ் லா இஸ் வேலிட் ஸோ லாங் as ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ டார்சிஸ் லா வந்து வேலிடாக இருக்கிற, அதாவது டார்சி விதி ரெனால்ட்ஸ் கீழ்கண்டவாறு இருக்கும்போது செல்லுபடி ஆகும்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கிறப்ப செல்லுபடி ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 200 கொஸ்டின்ஸில் வந்து உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் வந்து எதுலேருந்து கேட்டாங்கன்னு நான் ஐடியா இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன சப்ஜெக்டில் எந்தெந்த கொஸ்டின் வரும் அப்படிங்கிற ஒரு அனலைஸில் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஹைவே பேமெண்ட் டிசைனு, டிராஃபிக்கு, அந்த டவுன் பிளானிங்கு, ரயில்வே, ஏர்போர்ட், ஹார்பர் இதெல்லாம் சேர்த்துனீங்க உங்களுக்கு ஒரு 27 கொஸ்டின்ஸ் வருது. ஓகேவா? 2022. ஹைட்ராலிக்ஸு, ஹைட்ராலஜி, இரிகேஷன், டர்பைனு, கிரவுண்ட் வாட்டர் அதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஒரு 21 கொஸ்டின்ஸ் வருது. சிஎம், சிபி, சிடி இதெல்லாம் சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு 21 கொஸ்டின்ஸ் வருது அப்ராக்சிமேட்டாக. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ஆர்சிசி, ப்ரீஸ்டஸு, ஸ்டீல் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா 21 கொஸ்டின்ஸும், என்விரான்மெண்டல் சயின்ஸு, சீவேஜ், பொல்யூஷன்லாம் சேர்த்திங்கன்னா 18 கொஸ்டின்ஸும், சாயில், ஃபவுண்டேஷன், ஃப்ளோ நெட்லாம் சேர்த்திங்கன்னா 18 கொஸ்டின்ஸும், எஸ்டிமேஷன், சிபிஎம் பேட்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 18 கொஸ்டின்ஸும், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 19 கொஸ்டின்ஸும், சர்வேல ஒரு 20 கொஸ்டின்ஸும், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் டோட்டலாக சம் பண்ணிங்கன்னா 180 வரும். ஸோ 2 கொஸ்டின் மட்டும் எனக்கு என்னன்னு தெரில. ஸோ அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, பார்ப்போம். ஸோ மொத்தமாக 200 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த அளவுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தடவை நீங்கள் ஏஇ படிக்கிறப்ப ஸோ அந்த வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரியே வந்து ரெஃபர் பண்ணி ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. டைம் நல்லா இருக்குது. இன்னொரு சாலிடாக இன்னொரு 3 to 4 months வந்து சாலிடாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? கரெக்டாக கண்டென்ட் தேடி பிடிச்சி படிங்க. ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஏஇ கேரியர். தேங்க்யூ.